பசங்களா, very good afternoon. Welcome to Vedantu. This is Asha ma'am here. So நிறைய பேருக்கு நாளைக்கு இல்ல upcoming weekல உங்களுக்கு monthly test or first midterm இதெல்லாம் இருக்கு இல்லையா? So அதுக்கான செஷன் தான் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இந்த செஷன்ல we are going to see all the important 2 marks and 3 marks of botany and zoology, and maximum உங்களுக்கு வந்து botanyல 2 லெசன் இருக்கும். First 2 லெசன், then zoologyல first 5 lessons உங்களோட போர்ஷன்ஸா இருக்கலாம். ஸோ இந்த சாப்டர்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா? ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் என்னோட வீடியோ ஆடியோ கிளியரா இருக்கா அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. ஓகே, அண்ட் யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனை லைக் பண்ணாம இருக்கீங்களோ வந்து ஸ்மாஷ் த லைக் பட்டன். எஸ், குட் மார்னிங்கா, ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சுடா. குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன். ஹலோ தனுஷ். எஸ், ஜோரோ என்ன எல்லா சேனல்லையும் போய் ஒரு ரவுண்டா? முந்தானேத்து வேற ஏதோ சேனல்ல சேட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தனே, அதுவும் என் பேர் யூஸ் பண்றத பார்த்தனே. ஹாய் ஹாய்டா, ஐ எம் ஃபைன், ஹவ் ஆர் யூ ஆல்? ஸோ நிறைய பேர் வந்து சர்ச்சுக்கு போயிருப்பீங்க இல்லையா? இப்போ லைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் யாரோ ஒரு பையன் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு, இல்லையா? ஓகே, சரிடா, ஆரம்பிக்கலாமா? தீமின்னல் பசங்க தாராளமாக அட்டென்ட் பண்ணலாம். நல்ல வேலைடா, ஞாபகப்படுத்தினேன். ஐ ஷேர் த லிங்க் டு தீமின்னல் பசங்க ஆல்சோ. ஸோ அவங்களும் வந்து அட்டென்ட் பண்ணட்டும். ஸோ யாராக இருந்தாலும் அட்டென்ட் பண்ணலாம்டா. ஜஸ்ட் அ மினிட். எஸ்டா, தீமின்னல் பசங்களையும் வர சொல்லியாச்சு. அக்கா ஏன் ஆப்ல இம்பார்ட்டன்ட்டு? டேய், உன் கேள்வியே புரியல நிவேதா. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஸோ தீமின்னல் பேட்ச் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் உங்களோட பெய்ட் பேட்சாக இருக்க போது யாரெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் 2026 எழுத போகிறாங்களோ அவங்களுக்கான தீமின்னல் பேட்ச் தான் இது. ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் எவ்ரிடே தமிழும் இருக்குது. எவ்ரிடே உங்களுக்கு வந்து 2 hours ஆஃப் லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஈவினிங் 7 o'clock இருந்து 9 o'clock வரைக்கும். அதை முடிச்சு உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து நீட் கோர்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? எஸ், தாராளமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டோ ஃபோக்கஸை ஆஃப் பண்ணிப்போம். இந்த பையன் வந்து நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான் அதுக்கப்புறமா. ஸோ ஒரே நிமிஷம்டா. எஸ், ஸோ நீட் அண்ட் ஜேஇ கோர்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், தாராளமாக இருக்குது. நம்மளோட சேனல்லையுமே அதுக்கான லைவு வீடியோஸ் எல்லாமே தினமுமே போட்டுட்டு தான் இருக்கும். ஸோ லைவ் வந்து பிரமிளா மேம் தினமும் போயிட்டு தான் இருக்காங்க. வீடியோஸ் தினமுமே வந்து எங்கள் சைட்லேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக பாருங்கள். ஷார்ட்ஸும் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த கவுன்சிலிங் ரிலேட்டடாக ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதையும் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் இருக்க எல்லாருமே எய்தர் நீட்டோ இல்லை ஜேஇயோ எழுதணும் அப்படிங்கிறதா அவங்களோட கனவாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் நீட்டு ஜேஇ எல்லாம் எழுதி நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க வேதாந்துவில். ஸோ வெதர் யூ கோ ஃபார் ஆஃப்லைன் கோர்சஸ் ஆர் ஆன்லைன் கோர்சஸ் உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடைச்சிடும். இப்போ இதுவே ஆஃப்லைன் கோர்சஸ் அப்படின்னு போகும்போது, அதாவது நேரில் போய் ஒரு சென்டரில் சேர்ந்து படிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு டாப் டீச்சர்ஸ் தான் கிளாஸஸ் எடுக்க போகிறாங்க. அகாடமிக் மென்டார் உங்களுக்கு இருக்க போகிறாங்க. டவுட் சப்போர்ட்டுக்குன்னு தனியாக ஒரு ஆள் இருப்பாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வேறு வேறு ஆள். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணிடுவாங்க. கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹைடெக்கான கிளாஸ் ரூம்ஸ் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் நீட் ஆர் ஜேஇஇ. அண்ட் அதுவே வந்து நீங்கள் சென்னை பிரான்ச்சில் மட்டுமே உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு பேட்ச் தான் இந்த செலெக்ஷன் கேரண்டி பேட்ச். ஸோ நீங்கள் நீட் எடுத்து படித்தாலும் ஜேஇஇ எடுத்து படித்தாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு காலேஜில், அதுவும் நல்ல காலேஜில் போய் சீட் வாங்கி உட்காந்துருவீங்க அப்படிங்கிற கேரண்டி உங்களுக்கு இது மூலிமா கிடைக்கும். சரியா? எஸ், ஸோ இப்போ கிளாஸ் ஆரம்பிக்கலாமா?
நீங்கள் ஆஃப்லைன் வர மாட்டிங்களா? நீ வேணால் ஒன்று பண்ணு, ஜீன் க்ளோனிங் பண்ணி விட்டுரு, என்ன மாதிரியே ஒரு காப்பியை க்ரியேட் பண்ணிவிடு, நான் வந்து ஆஃப்லைன்லேயும் எடுப்பேன் ஆன்லைன்லேயும் எடுப்பேன். சரியா? எப்படா பாசிபிள்? நாங்கள்லாம் ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்கோம், யூடியூப்பில் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம் இல்லையா? ஆஃப்லைனில் ஹவு இட் இஸ் பாசிபிள்? நாங்கள் இங்கே இருக்கும் போது எப்படி அங்கேயும் இருக்க முடியும்? இந்த 2 மார்க் 3 மார்க் மட்டும் படித்தா போதுமா மேம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. எப்போவுமே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் இம்பார்ட்டண்ட், அவ்வளோதான். இம்பார்ட்டண்ட்டுங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் தெரியும் இல்லையா? இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அப்படின்னா உன்னோட வரக்கூடிய எக்ஸாமுக்கு இது முக்கியமான கேள்விகள், இதை நீ படிக்காமல் போகக்கூடாதுங்கிறது மட்டும்தான். இது மட்டுமே போதும்னு நான் சொல்லலை, இட் இஸ் இனஃப் அப்படின்னு நான் சொல்லலை. சரியா? இட் இஸ் ஜஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். அப்போ இதை தாண்டி வேறு எந்த கேள்வியும் வராதா மேம்? தாராளமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஒரு 10 கொஷின் படித்தோன்னா அதுலேருந்து ஒரு 2 கொஷின் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. புரியுதா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறது எந்த டீச்சர்ஸுமே சொல்ல மாட்டாங்க, நானும் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இதை படித்தேன்னா நீ நல்ல மார்க் வாங்கலாம். சரியா? இந்த கொஷின்ஸ் எல்லாம் விட்டுறவே கூடாதுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும், அவ்வளோதான். சரியா? அண்ட் இந்த லைவ் செஷன், இந்த செஷனில் நம்ம ஃபுல்லாகவே 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம் இல்லையா? திஸ் இஸ் கோயிங் டு பி அரௌண்ட் ஒரு 1.5 hour இருக்கும். ஸோ இப்போ 12:10 ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1:45 போல் இந்த லைவ் வந்து முடியும். சரியா? தென் இன்னொரு லைவ் உங்களுக்கு 4 மணிக்கு இருக்குது, அது ஒரு 1.5 hour 2 hours வரும். அதில் ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு இதுதான் லைவ் அஜெண்டா பிளான். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம 12:10 ஆரம்பிச்சோமா, இல்லை 12:15 வச்சுப்போமே, 1:45 வரைக்கும் இந்த கிளாஸ் இருக்கும். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதுவே 4 மணிக்கு இன்னொரு கிளாஸ் இருக்கும்டா. நான் சைடில் போயிட்டு 11th ஒரு மணி நேரம் லைவ் வச்சுட்டு அப்புறம் வரேன். வச்சுட்டு வந்துட்டு 4 மணிலேருந்து 5:30 மணி இல்லை 6 மணி வரைக்கும் யூ வில் ஹேவ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் செஷன். ஓகேவா? இதுதான் இன்னைக்கு நம்ம லைவ் பிளான். நல்லா நோட் பண்ணிக்கோ. இந்த 2 மட்டும்தான் 12th ஸ்டாண்டர்டுக்கு இன்னைக்கு நம்மளோட லைவ் பிளான். சரியா? மேம் நான் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை, ஸோ இதை மட்டும் படித்தா எவ்வளோ மார்க் எடுக்கலாம்? இங்கே பாரு, மிட் டேர்ம் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது உன்னோட கொஷின் பேப்பர் வந்து ஸ்கூலில் தான் செட் பண்ண போகிறாங்க. நான் நினச்சா கம்ப்ளீட்டாக இன்டீரியர் கொஷின் கூட கேட்கலாம். நான் நினச்சா கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் கேட்காத பப்ளிக் எக்ஸாம்லேயோ ஹாஃப் இயர்லியோ குவார்டர்லியோ கேட்காத ஒரு கொஷின் கூட என்னால் கேட்க முடியும். சரியா? ஸோ இட் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ செட்ஸ் த கொஷின் பேப்பர். இதுவே கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் அப்படின்னா நம்ம படித்ததை வச்சே நீ நல்ல மார்க் வாங்கலாம். உன்னோட ஸ்கூலில் வந்து உன்னை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கொஷின் பேப்பர்லாம் செட் பண்ணாங்கன்னா வி கான் கிவ் கேரண்டி. சரியா? ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் அதுதான் எல்லாருக்கும் இருக்க ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். குவார்டர்லி ஹாஃப் இயர்லிக்கெல்லாம் உங்களுக்கு காமன் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் வந்துடும், பொழைச்சிப்பேன். இதிலெல்லாம் வந்து வச்சு செஞ்சுருவாங்க. அதனால ஒழுங்காக படிச்சுட்டு போயிரு. சரியா? இதை மட்டுமே நம்பி இருக்காது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஆமாம், இதெல்லாம் படித்தா பப்ளிக் எக்ஸாமுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? சத்தியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதே கொஷின் உன்னோட ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கேட்காம இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. சரியா? அதனால தயவு செஞ்சு நல்லா படிச்சிரு. ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் இஸ் கோயிங் டு பி அ லிட்டில் பிட் டஃபர் தான். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிற. எப்படியெல்லாம் கொஷின் பேப்பர் வரும்னு நம்மளுக்கு தெரியாது, அவங்களுமே வந்து நம்மளை வச்சு செய்வாங்க. ஸோ இதெல்லாம் வேண்டாம், ரிஸ்க் எடுக்காத, நல்லா படிச்சிரு. ஓகே ஓகே. கம்பல்சரி அட்டென்ட் பண்ணுறதுக்கு லைன் பை லைன் படிக்கணுமா? ஃபஸ்ட்டு புக் பேக் எல்லாம் படித்து முடிச்சுட்டேன் அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் த இம்பார்ட்டன்ட் புக் இன்சைட் கொஷின்ஸ். ஸோ எப்போவுமே பயாலஜி படிக்கும்போது புக் பேக்கை தரவாக படிச்சிரு, ஒரு கொஷின் கூட விடக்கூடாது. அதை தாண்டி புக் இன்சைட் படிக்கும்போது முதல்லையே லைன் பை லைன் போகாது. புக் இன்சைட் நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக தேடி படி. இதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாமில் குவார்டர்லியில் ஹாஃப் இயர்லியில் இந்த மாதிரி கேள்விகள்லாம் புக் இன்சைட்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு அதை பார்த்தா அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடு. தென் யூ கேன் கோ ஃபார் லைன் பை லைன். இது எல்லாமே முடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக உன்னால் கம்பல்சரி அட்டென்ட் பண்ணிட முடியும். சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து கிளாஸ் ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் யூ டெல் மீ, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாட்னியில் இருக்கக்கூடிய 2 லெசன் பார்க்கலாமா, இல்லை ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய 5 லெசன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஷால் வி கோ வித் பாட்னி ஆர் ஜுவாலஜி? நான் போல் போடுறேன். சரியா?
எஸ்டா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வேணும், பாட்னி வேணுமா ஜுவாலஜி வேணுமா அப்படின்னு ஒரு போல் போட்டிருக்கேன் பாரு, ஆன்சர் பண்ண பார்க்கலாம். மெஜாரிட்டி யார் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போக போகிறோம். ஸோ இந்த செஷன் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்காக, அதனால நீ என்ன சொல்கிறியோ நீ என்ன கேட்குறியோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இதுவும் உன்னோட சாய்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பாட்னி போகணுமா, சரி போகலாம். ஃபர்ஸ்ட் ஜுவாலஜி போகணுமா, ஓகே, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, புக் பேக் படித்தா எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலாம்? புக் பேக் படித்தா உன்னோட பப்ளிக் எக்ஸாமில் 70 மார்க்குக்கு 40 மார்க் வாங்கலாம். பப்ளிக் எக்ஸாமில் 70 மார்க் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க மொத்தமாக அப்படின்னா அதுக்கு 40 மார்க் வாங்கலாம். ஆனால் அந்த புக் பேக்கில் ஒரு கொஷின் கூட விடாமல் படிக்கணும். நான் சொல்கிறது பப்ளிக் எக்ஸாமுக்கு. மிட் டேர்முக்கு கேரண்டி தர முடியாது. எகெயின் நான் சொன்ன மாதிரி தான், உனக்கு வந்து டஃப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஓகே, ஸோ பாட்னி தான் வந்து 60% சொல்லியிருக்காங்க, ஜுவாலஜி இஸ் ஒன்லி 40%. அப்போ நம்ம பாட்னிலேருந்தே ஆரம்பிச்சிடலாமா? சரிடா. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் பிளான்ஸ் பார்க்க போகிறோம். இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லா ரோமன் நம்பர்லேயும் இந்த சாப்டர்லேருந்து கொஷின்ஸ் வரும். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் இது. ஸோ எந்த கொஷினுமே விழாமல் கொஞ்சம் தரவாக படிச்சிரு. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் இதெல்லாம். வாட் இஸ் ஸ்டோமியம், டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் என்ட்ரி ஆஃப் பாலன் டியூப் இன்டு த ஓவியூல், இது வந்து ஒரு 5 மார்க் கொஷின். அதனால இந்த செஷனில் நம்ம அதை பார்க்க வேணாம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாலி எம்ப்ரியோனி, வாட் ஆர் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ், கிவ் எக்ஸாம்பிள், டப்பேட்டமோட டைப்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், டைப்ஸ் மட்டுமே கூட கேட்கலாம், இல்லை ஃபங்க்ஷன்ஸ் மட்டுமே கூட ஒரு 3 மார்க்காக கேட்கலாம். இப்போ டைப்ஸு ஃபங்க்ஷன்ஸு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு கேட்கும்போது இட் இஸ் அ 5 மார்க் கொஷின். ஆனால் பிட்டாக கேட்டால் ஒரு 3 மார்க்காகவும் கேட்கலாம். டப்பேட்டமஸ் dual in origin justify, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து இந்த சாப்டரில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெடியா எல்லாரும்? எஸ், ரெடியா? 85 to 90 மார்க் கேரண்டி ஃபார் பப்ளிக் இன் புக் பேக். யாரா சொன்னா இதெல்லாம்? அவ்வளோலாம் வராது. ஆல்மோஸ்ட் ஒரு 40 மார்க், மிஞ்சி போனால் நீ 50 மார்க் வாங்கலாம் 70க்கு. ஓகே ஓகே, சூப்பர். ஸோ யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனை லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ லைக் பண்ணிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் ஸ்டோமியம் பார்க்கலாமா? இப்போ ஸ்டோமியம் அப்படிங்கிறது என்ன? ஆந்தர் செல்ஸில், இப்போ ஆந்தர் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்? நம்மளோட ஆண்ட்ரீஷியம் அப்படின்னு ஒரு மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்குமா, அதில் ஆந்தர் ஃபிலமெண்ட் அப்படின்னு 2 விஷயம் இருந்தது. ஸோ அதில் ஆந்தரில் பார்த்தீங்கன்னா the cells along the junction of 2 sporangia of an anther lobe lack tangential and radial wall thickenings. இப்போது tangential and radial wallனா என்ன? இப்போ ஒரு செல்லை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கக்கூடியது ரேடியல் வால், மேலேருந்து கீழே இருக்கக்கூடியது ரேடியல் வால், இப்படி படுக்க போட்ட மாதிரி இருக்கிறது டான்ஜென்ஷியல் வால். ஸோ செல்லில் எனக்கு இந்த 2 திக்கனிங்ஸுமே இருக்காது. ஸோ எந்த செல்ஸில்? ஆந்தர்க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பொராஞ்சியா செல்ஸில். இங்கிருந்து தான் எனக்கு இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் வந்து உருவாகும். அந்த மாதிரி செல்ஸில் டான்ஜென்ஷியல் வாலும் ரேடியல் வாலும் எனக்கு இருக்காது. சரியா? திஸ் ரீஜன் இஸ் கால்ட் ஆஸ் ஸ்டோமியம். திஸ் ரீஜன் இஸ் கால்ட் ஆஸ் ஸ்டோமியம். கிளியரா? புக்கு வச்சு நெக்ஸ்ட் டைம் டீச் பண்ண முடியுமா? புக்கு வச்சு டீச் பண்ணுறதுக்கு நம்ம போர்டில் வந்து உனக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. அது இன்னுமே கொஞ்சம் இன்ஸை தான். அதனால தான் நான் பிடிஎஃபாகவே கொண்டு வந்துட்டேன். சரியா? எஸ். அடுத்து போலாமா? இந்த கொஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸ்டோமியம் கிளியரா? This region along the hygroscopic nature of endothecium helps in dehiscence of the anther at maturity. ஸோ இப்போ ஆந்தர்க்குள்ளே இருந்து தான் பாலன் கிரெயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆக போகுது. அப்படிப்பட்ட பாலன் கிரெயின்ஸ் எனக்கு வெடித்து ரிலீஸ் ஆகணும், செதறணும். அதுக்கு தான் டெஹிசன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வெடித்து செதறதுக்கு எனக்கு இந்த ரீஜன் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டோமியமில் இருக்கக்கூடிய செல்ஸ் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரியா? ஓகே. ஸோ இப்போ ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர்னா என்னங்கிறத நீங்கள் 10th படிச்சிருப்பீங்களா? வாட்டர் ரிட்டன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா, இல்லை ட்ரையான கெப்பாசிட்டி இருக்கா? இதை நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ ஓகே, இதுதான் ஆந்தரோட ஸ்ட்ரக்சர்டா. இந்த ஆந்தர் ஸ்ட்ரக்சரில் ஸ்டோமியம் பற்றி தான் இப்போ நம்ம படித்தோம். ஓகே, ஆந்தர்னா என்னன்னே மறந்துருக்கும். ஃபர்ஸ்ட் லெசனில் படித்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ஸோ அதனால ஆந்தர்னா என்னன்னே மறந்துருக்கும். அதனால தான் நான் இதை கொண்டு வந்தேன். இப்போ உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
அடுத்து போலாமா? ஸோ டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் என்ட்ரி ஆஃப் pollen tube into the ovule. இது வந்து ஒரு 5 மார்க் கொஷின் தான், பட் ஸ்டில் வந்து இதை இப்போவே படிச்சிடலாம். ஏன்னா ஒவ்வொன்றும் மேபி ஒரு 3 மார்க்காக கூட கேட்கலாம். வாட் இஸ் ஸ்போரோகேமி அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். ஸோ இந்த கொஷினை இப்போவே படிச்சு முடிச்சிடலாம், பட் திஸ் இஸ் அ 5 மார்க் கொஷின் தான். I'll tell you this is a 5 mark question, but still இது வந்து ரொம்ப சின்ன 5 mark அப்படிங்கிறதுனால இப்போவே படிச்சு முடிச்சிடலாம். So there are 3 types of pollen tube entry into the ovule. So pollen grainல இருந்து எனக்கு ஒரு டியூப் வந்து டெவலப் ஆகுது. அந்த டியூப் ஓவியூல்குள்ள என்டர் ஆகி எக்கு கூட ஃபியூஸ் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ இந்த pollen tube வந்து எந்த வழியா இந்த ஓவியூல்குள்ள என்டர் ஆகுதுங்கிறது தான் கேள்வி. ஸோ 3 மெத்தட்ஸ் இருக்கு சரியா? ஸோ அசாதீன் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றது இட் இஸ் நாட் பாசிபிள். எப்படி நான் இப்போ இங்கிலீஷ்ல சொல்லி கொடுக்கறது உனக்கு புரியலையோ அதே மாதிரி தான் எங்களுக்கு தமிழை பார்த்தா புரியாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வேற, இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வேற. ஸோ வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, பட் உனக்கு தமிழில் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அசாதீன் நம்ம சேனல்லையே வந்து ஆல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் தமிழில் நான் கொடுத்துருக்கேன், எந்தெந்த கேள்விகள்லாம் படிக்கணும் அப்படின்னு. சரியா? ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஏற்கனவே போட்டாச்சு. சிந்தியா புக் பேக்கு, புக் இன்சைடு எல்லாமே நான் உனக்கு கொடுத்தாச்சு. எதுவுமே நம்ம கொடுக்காம இல்லை, உனக்கு தான் தெரியல. பசங்களா யாராவது இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நாங்கள் போடலன்னு நினச்சிட்டு இருக்கேன், புக் இன்சைட் கொஷின்ஸ் என்ன படிக்கிறதுன்னு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன்னா, ஏற்கனவே இந்த புக் பேக்கு, புக் இன்சைடில் என்னெல்லாம் நீ படிக்கணுங்கிறதுக்கு நான் பிடிஎஃப் கொடுத்தாச்சு. எங்கே போய் பார்க்கணும்? ஆல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஷினில் போய் பார்க்கணும். சரியா? நான் உனக்கு காட்டுறேன், இப்போ லைவ்லயே காட்டுறேன். நம்ம சேனல் எடுத்துட்ட அப்படின்னு வச்சுக்கோ, வேதாந்து 11th 12th ஸ்டேட் போர்ட் நீட் தமிழ் சேனல் எடுத்துட்டேன்னா வீடியோஸ்குள்ளே போகணும். எங்கே போகணும்? வீடியோஸ்குள்ளே போகணும். வீடியோஸ்குள்ளே போனேன்னா ஒரு தம்ப்நெயில்ல எல்லா டீச்சர்ஸும் இருக்குமா? இங்கே இந்த தம்ப்நெயில் எல்லா டீச்சர்ஸும் இருக்க தம்ப்நெயில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர் இருக்கா? இதுக்குள்ளே போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில், இங்கே சாரி டிஸ்கிரிப்ஷனில் இல்லை, ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாரு. இங்கே பாரு, 11th மிட் டேர்ம் 2025 PDF, 12th மிட் டேர்ம் 2025 PDF. இந்த லிங்கை கிளிக் பண்ணனா உனக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், புக் பேக்கு, புக் இன்சைட் ரெண்டுமே ப்ளஸ் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. லிங்க் ஓப்பன் ஆகுதுடா. தயவு செஞ்சு நீ வேற ஏதாவது இமெயில் ஐடி யூஸ் பண்ண, இல்லை வேற டிவைஸ் யூஸ் பண்ண. நான் இந்த லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அது ஓப்பன் ஆகுது. சரியா? ஸோ வேற ஏதாவது ஃபோன் வச்சு ட்ரை பண்ணி பாரு, இல்லை வேற ஏதாவது இமெயில் ஐடி வச்சு ட்ரை பண்ணி பாரு. ஏற்கனவே உன்னோட வேற ஒரு இமெயில் ஐடி லாகின்ல இருக்கும், அதுக்கு தான் ஓப்பன் ஆகலை. ஸோ வேற ஐடி யூஸ் பண்ணி பாரு. அதை லாக் அவுட் பண்ணிட்டு வேற ஐடி வச்சு லாகின் பண்ணி பாரு. சரியா? ஓகே, இப்போது நம்ம கண்டினியூ பண்ணலாமா? டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் என்ட்ரி ஆஃப் pollen tube into the ovule. ஸோ எது வழியாலாம் எனக்கு ஓப்பன் இந்த pollen tube வந்து உள்ளே போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் போரோகேமி. போர் அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஓப்பனிங். ஸோ இந்த ஓவியூல்லையே ஒரே ஒரு இடத்துல தான் ஓப்பனிங் இருக்கும், which is the micropylar end இல்லையா? ஸோ அந்த micropylar end மூலமா ஒரு pollen tube ஓவியூலுக்குள்ளே என்டர் ஆச்சு அப்படின்னா அது போரோகேமி. ஸோ யூ கேன் see the picture here. மைக்ரோபைல் எங்க இருக்கும்? இங்க இருக்குமா? ஸோ இது வழியா எனக்கு pollen tube உள்ள என்டர் ஆகுது. இதுக்கு பேரு தான் போரோகேமி. சரியா? அடுத்து சலாசோகேமி. இதுலயே மீனிங் இருக்கு. சலாசா எண்டு மூலமா pollen tube உள்ள வரும். ஸோ சலாசா எண்டு அப்படியே மைக்ரோபைலார் எண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். அப்ப இதுக்குள்ள என்டர் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேரு சலாசோகேமி. அடுத்தபடியா மீசோகேமி. ஸோ மீசோ அப்படின்னாலே மிடில். மீசோனா என்ன அர்த்தம்? மிடில். ஸோ அது வந்து மைக்ரோபைலார் எண்டு மூலியமாகவும் உள்ள வராது, சலாசா எண்டு மூலியமாகவும் உள்ள வராது. ஸோ மிடில்ல இருந்து உள்ள வரும். தட் இஸ் இந்த ஏரியால இருந்து எனக்கு உள்ள என்டர் ஆகுது. ஸோ இதுக்கு பேரு மீசோகேமி. அவ்வளவுதாண்டா விஷயம். நீ டயக்ராம் போடணும், இந்த ஒரே ஒரு டெஃபினிஷன் எழுதணும். எழுதுனா 5 மார்க்கு. ஈஸியா உன்னால வந்து மார்க் வாங்கிட முடியும். சரியா? எஸ். அடுத்து போலாமா? அக்ஷயா, நான் என்ன சொன்னேன் உனக்கு? வேற மெயில் ஐடி வச்சு ட்ரை பண்ணி பாரு, இல்லை வேற டிவைஸ் வச்சு ட்ரை பண்ணி பாரு. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறதுனாலையோ இல்லை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்கறதுனாலையோ இட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். லிங்க் என்னமோ ஒரே லிங்க் தான். சரியா?
ஓகே, இப்போ 𝒎𝒑𝒏𝒔னா என்ன? 𝒎𝒑ா வழியா உள்ள வரும். 𝑚ெசோகாமி அப்படின்னா மிடில் லேயர்ஸான இன்டெகுமென்ட்ஸ் வழியா உள்ள வரும். எனி டவுட்ஸ்? அடுத்து போலாமா? இது வரைக்கும் எடுத்த क्वेश्चंसல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா பசங்களா? அடுத்து போலாமா? டே, ஐ நீட் யுவர் எனர்ஜி, ஃபயரா இருக்கணும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு படிச்சுட்டு இருக்கோம். நம்ம வந்து சீரியஸா இருக்கணும் இல்லையா? அந்த ஃபயரை பார்க்க முடியலையே. டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண பார்க்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்து போலாமா? பிடிஎஃப் டீமினல் குரூப்ல சென்ட் பண்ணுங்க. பண்றேன்டா. இந்த பிடிஎஃப் வந்து இப்போதைக்கு முடியாதுடா. ஏன் அப்படின்னா யாரும் ஒர்க்கிங் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோ. டீமினல் பசங்களுக்கும் நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். மற்ற பசங்களுக்கும் நம்மளுக்கு வேறு டெலிகிராம் இருக்கு இல்லையா, வேதாந்து 11th 12th ஸ்டேட் போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு டெலிகிராம் இருக்கு இல்லையா, அதில் நான் ஷேர் பண்ணுறேன். அதுதான் இன்றைக்கே வேணும்னா பண்ண முடிகிற ஒரே விஷயம். ஏன்னா லிங்காக என்னால் யூடியூப்பில் தர முடியாது. பிகாஸ் வேறு யாரும் ஒர்க் பண்ணல. உங்கள் பாஷையில் சொல்லணும்னா எடிட்டர் அக்கா இன்னைக்கு லீவு, சரியா? ஸோ அவங்க இருந்தால் தான் யூடியூப்பில் என்னால் லிங்காக தர முடியும். ஸோ இன்றைக்கே என்னால் யூடியூப்பில் லிங்காக தர முடியாது. அதுக்கு பதிலாக நான் டெலிகிராமில் ஃபைலாக அனுப்பிடுறேன், சரியா? ஓகே, ஸோ இப்போ 3 ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாலி எம்ப்ரியோனி. ஸோ பாலி அப்படின்னா மினி, எம்ப்ரியோனினா எம்ப்ரியோஸ். ஸோ மினி எம்ப்ரியோஸ் எனக்கு ஒரே ஓவியூலுக்குள்ளே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுதான் பாலி எம்ப்ரியோனி இல்லையா? த சீட்லிங்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த நியூசெல்லார் டிஷ்யூ இன் த சிட்ரஸ் ஆர் ஃபவுண்ட் பெட்டர் க்ளோன்ஸ் ஃபார் ஆர்கிட்ஸ். ஸோ சீட்லிங்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு விதை வந்து லைட்டாக துளிர் விட்டுருக்கும், முளை கட்டி இருக்கும், அதுதான் சீட்லிங்ஸ். ஸோ இதெல்லாம் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது? நியூசெல்லஸ் அப்படின்னு ஒரு இடம் படிச்சிருக்கோமா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் படிக்கும்போது நியூசெல்லஸ் அப்படின்னு ஒரு இடம் படிச்சிருக்கோம். அது நியூக்ளியஸ்னு படிச்சிருப்பேன் தப்பா? அது நியூசெல்லஸ், நியூக்ளியஸ் கிடையாது. ஸோ அந்த நியூசெல்லஸில் இருந்து எனக்கு ஒரு சீட்லிங் ஃபார்ம் ஆகுது, ஒரு முளை கட்டுது. அதுவே எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் பிளான்ஸில் எதெல்லாம் புளிப்பு சுவை இருக்குமோ அந்த பிளான்ஸில், லெமனு, ஆரஞ்சு இந்த மாதிரி பிளான்ஸில் ஃபார்ம் ஆகிற சீட்லிங்ஸ் வந்து ஆர்கிட்ஸ் அப்படின்னா வேற ஒரு பிளான்ட் இருக்குப்பா, இதுக்கு பெட்டராக இருக்குது, பெட்டர் க்ளோன்ஸாக இருக்குது. க்ளோன்ஸ்னால் என்ன? ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தாங்க இருக்கும், வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. எக்ஸாக்ட் ஜெராக்ஸ் காப்பினா அதுதான் க்ளோன்ஸு. ஸோ இப்போ சிட்ரஸில் வளரக்கூடிய ஒரு சீட்லிங் எங்கேருந்து வளருது? நியூசெல்லார் டிஷ்யூலேருந்து வளருது. அதுவும் ஆர்கிட்ஸோட சீட்லிங்ஸும் எனக்கு ஒரே மாதிரி இருக்குது, க்ளோன்ஸ் மாதிரி இருக்குது. எம்ப்ரியோஸ் டிரைவ்டு த்ரூ பாலி எம்ப்ரியோனி ஆர் ஃபவுண்ட் வைரஸ் ஃப்ரீ. இப்போ இந்த பாலி எம்ப்ரியோனி மூலியமா நான் நிறைய எம்ப்ரியோஸை டெவலப் பண்ணுறேன்னா அதில் எந்த நோயுமே எனக்கு வர்றது கிடையாது, வைரஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ வைரஸ்னால எனக்கு எந்த பிளான்ட் டிசீசஸுமே வராது. இட் இஸ் ஃபவுண்ட் வைரஸ் ஃப்ரீ, சரியா? ஆமாம், நியூசெல்லஸ் அப்படிங்கிறது பேரன்கைமா டிஷ்யூஸ்னால ஆயிருக்கு. அந்த ஓவியோலுக்கும் வளரக்கூடிய எம்ப்ரியோவுக்கு தேவையான ஃபுட்டு வந்து அந்த நியூசெல்லஸ்குள்ளே இருக்கும். எஸ். ஸோ அடுத்து போகலாமா? இந்த கொஷின் கிளியரா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாலி எம்ப்ரியோனினா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஆர்கிட்ஸ் அப்படிங்கிறது இதுதான்டா, இந்த பிளான்ஸ் தான் ஆர்கிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ட். ஓகே, அடுத்து வாட் இஸ் parthenocarpic fruit? கிவ் எக்ஸாம்பிள். போலாமா? வாட் இஸ் parthenocarpic fruits? கிவ் எக்ஸாம்பிள். கிளாஸ் எவ்வளோ நேரம் மேம்? ஏற்கனவே நான் வந்து சொல்லிட்டேன், கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த கேள்விகள் கேட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், கிளாஸை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வருவோம். parthenocarpic ஃப்ரூட்ஸ்னா என்ன? சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் இல்லையா? ஸோ இப்போ நிறைய நம்ம கிரேப்ஸ் எல்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னா அது கொட்டை இருந்தால் நம்ம துப்பிக்கிட்டே இருக்கணும், நம்மளுக்கு வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? எங்க சீட்லெஸ் கிரேப்ஸ் கொடுத்துருங்க, ஒரே வேலையாக முடிஞ்சு இல்லையா? இதுக்கு பேர் தான் parthenocarpic ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மே டெவலப் ஃப்ரம் த ஓவரி வித்தவுட் த ஆக்ட் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஒன்றா ஃபியூஸ் ஆகிற அந்த ப்ராசஸை தான் ஃபர்டிலைசேஷன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ இந்த மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓவரி ஃப்ரூட்டாக மாறும், ஓவியூல் என்னவா மாறும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதில் ஓவரி என்னவா மாறும்? ஓவியூல் என்னவா மாறும்? இன்டெகுமென்ட்ஸ் என்னவா மாறும்? ஞாபகம் இருக்கா? ஓவரி என்னவா மாறும்? ஃப்ரூட்டா மாறுது, சரியா? ஓவரி வந்து
ஃப்ரூட்டா மாறுது. ஓவியூல் வெரி குட் சரஸ்வதி. ஓவியூல் வந்து சீடா மாறும். இன்டெகுமெண்ட்ஸ் என்னவா மாறப்போகுது? சீட் கோட்டா மாறப்போகுது. இன்டெகுமெண்ட்ஸ் சீட் கோட்டா மாறப்போகுது. சரியா? ஸோ இது எல்லாமே ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறமா தெரியக்கூடிய சேஞ்சஸ். பட் இங்கே என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஃப்ரூட்டு டெவலப் ஆயிடுச்சு, ஆனால் ஃபர்டிலைசேஷனே நடக்கலை. ஃப்ரூட் எங்கேருந்து ஃபார்ம் ஆயிருக்கு? ஓவரியிலேருந்து தான் ஃபார்ம் ஆயிருக்கு. எப்போவுமே வந்து என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு. பட் இது ஃபர்டிலைசேஷன் நடந்தால் ஃபார்ம் ஆகிற சேஞ்சஸ். இங்கே என்ன ஆயிருக்கு? ஃபர்டிலைசேஷன் நடக்கவே இல்லை. வித்தவுட் த ஆக்ட் ஆஃப் ஃபர்டிலைசேஷனே எனக்கு ஒரு ஓவரி ஃப்ரூட்டாக மாறுச்சுன்னா அந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் எனக்கு சீட்ஸ் வந்து பார்க்க முடியாது. ஸோ இதை தான் பார்த்தெனோகார்பிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்வேரியபிளி தே வில் நாட் ஹாவ் ட்ரூ சீட்ஸ். அதுக்குள்ள அந்த விதைகள் இருக்காது. மெனி கமர்ஷியல் ஃப்ரூட்ஸ் ஆர் மேட் சீட்லெஸ். நிறையா பழங்கள் வந்து நம்ம இப்போது சீட்லெஸ்ஸாக கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்கும் அதுதான் பிடிச்சிருக்கு. பனானாவில் எங்கே மேம் சீட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்காத. நம்ம சாப்பிடும்போது லைட்டாக அந்த கடுகு மாதிரி சின்ன சின்னதாக பிளாக் கலரில் நீங்கள் பார்க்க முடியும். அதுதான் பனானாவோட சீடு. பட் அதுவே ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, பப்பாயாவோட சீடு எவ்வளோ குண்டாக இருக்கும் அந்த அளவுக்கு குண்டு குண்டாக தான் இருந்தது. இப்போ அதோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் பார்த்தெனோகார்பிக் தான். தென் சீட்லெஸ் கிரேப்ஸ் இருக்குது. பப்பாயாவில் இருக்க சீட்ஸ் வந்து ஆக்சுவலி அது நல்லா ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம். அதனால் நம்மளுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது. பட் ஸ்டில் அதையுமே நம்ம சீட்லெஸ் பப்பாயாவாக இருந்தால் பெட்டர் அப்படின்னு நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் இல்லையா? இதெல்லாம் தான் பார்த்தெனோகார்பிக் ஃப்ரூட்ஸ். ஓகே, வாட் இஸ் டபேட்டம் போலாமா? எஸ். ஸோ இந்த கொஷின் கிளியரா? அடுத்து போலாமா? வாட் இஸ் டபேட்டம் போலாமா? ரெடியா எல்லாரும்? ஸோ வாட் இஸ் டபேட்டம், ரைட் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு ஒரு 3 மார்க்காக கேட்கலாம். இல்லை வாட் இஸ் டபேட்டம், ரைட் இட்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு 3 மார்க்காக கேட்கலாம். வாட் இஸ் டபேட்டம், அதோட டைப்ஸும் சொல்லுங்கள், ஃபங்க்ஷன்ஸும் சொல்லுங்கள் அப்படின்னா இட் இஸ் அ 5 மார்க் கொஷின். சரியா? ஸோ இந்த 5 மார்க் கொஷினை நம்ம இப்போவே படித்து முடிச்சிடலாமா? ஏன்னா விட்டு விட்டா கேட்டால் ஒரு 3 மார்க்காக கேட்பாங்க. ஸோ அதை இப்போவே நம்ம படித்து முடிச்சிட போகிறோம். ஓகே, இது பியோர் சயின்ஸ் பசங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின். அப்போ பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வேண்டாமா? அப்படி கிடையாது. பியோர் சயின்ஸில் கேட்டிருக்காங்க அப்படின்னா பயோமேக்ஸில் கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளுக்கும் இந்த போர்ஷன்ஸ் இருக்குது, நம்மளும் படிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போது டபேட்டம் அப்படின்னா என்னது? ஆந்தர் பார்த்துருக்கோமா? இந்த ஒரு ஃபோட்டோ ஞாபகம் இருக்கா? ஆந்தர். எஸ். ஸோ இந்த ஆந்தரில் இருக்கக்கூடிய இன்னர் மோஸ்ட் செல்ஸ் தான் இந்த டபேட்டம். இதிலே லேயர் லேயராக பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு எபிடர்மஸ் இருக்குது, தென் எண்டோதீஷியம் லேயர், தேர்டாக மிடில் லேயர், ஃபோர்த்தாக டபேட்டம். இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய லேயரே இந்த டபேட்டம் தான். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய லேயரே இந்த டபேட்டம் தான். ஸோ இதை பற்றி தான் இப்போ நம்ம டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். இட் இஸ் த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஆந்தர் வால். ஸோ ஆந்தரோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இன்னர்மோஸ்டாக இருக்கக்கூடியதான் டபேட்டம். அண்ட் இட் அட்டைன்ஸ் த மேக்ஸிமம் டெவலப்மெண்ட் அட் த டெட்ராட் ஸ்டேஜ் ஆஃப் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். ஸோ டெட்ராட் ஸ்டேஜ்னா என்ன? 4 செல் ஸ்டேஜ். ஸோ மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாலன் கிரெயின் உருவாகிற அந்த ப்ராசஸ். சரியா? மைக்ரோஸ்போரோ அப்படின்னா மைக்ரோஸ்போர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பாலன் தான், பாலன் கிரெயின்ஸ் தான். ஜெனசிஸ் அப்படின்னா ப்ரொடக்ஷன். ஸோ பாலன் கிரெயின்ஸ் ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் எனக்கு 4 செல் ஸ்டேஜ் ஒன்று வரும். ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த ஸ்டேஜில் டெட்ராட் வந்து மேக்ஸிமம் டெவலப் ஆகும். ஸோ சைஸ் இம்ப்ரூவ் ஆகிறது, டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகிறது எல்லாம் அந்த ஸ்டேஜில் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இட் இஸ் த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் ஆந்தர் வால். இட் அட்டைன்ஸ் த மேக்ஸிமம் டெவலப்மெண்ட் அட் த டெட்ராட் ஸ்டேஜ் ஆஃப் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். இப்போ இந்த டபேட்டம் எங்கிருந்தெல்லாம் டிரைவ் ஆயிருக்கு? இப்போ இந்த டபேட்டம் செல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இடத்துலேருந்து ஃபார்ம் ஆகலாம். ஒன்று பெரிஃபெரல் வால், அதாவது அவுட்டர் வால். பெரிஃபெரல் அப்படின்னா அவுட்டர் வால். ஸோ அவுட்டர் வால்ல இருந்து எனக்கு டபேட்டம் ஃபார்ம் ஆயிருக்கலாம். ஆர் இட் இஸ் பார்ட்லி ஃபார்ம்டு ஃப்ரம் த கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ பெரிஃபெரல் வால் அப்படிங்கிறது இந்த எபிடர்மஸ் தான், அங்கிருந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம்.
கனெக்டிவ் டிஷ்யூல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம். ஸோ டப்பேட்டம் ஓட ஆரிஜின் வந்து 2 ஏரியால இருந்தும் நடந்திருக்கலாம். ஸோ இதனால தான் இந்த டப்பேட்டமை என்னன்னு சொல்லுவாங்க, டூவல் அண்ட் ஆரிஜின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 இடத்துல இருந்து எனக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று பெரிஃபரல் லேயர்ல இருந்து, அவுட்டர் மோஸ்ட் வால்ல இருந்து, இன்னொன்று கனெக்டிவ் டிஷ்யூல இருந்து எனக்கு டப்பேட்டம் ஃபார்ம் ஆயிருக்கலாம். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் டியூவல் அண்ட் ஆரிஜின். சரியா? இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் டப்பேட்டம் அப்படின்னு சொல்லும்போது 2 டைப்ஸ் இருக்கு. இட் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் பிஹேவியர். ஸோ இந்த டப்பேட்டமோட பிஹேவியரை பேஸ் பண்ணி 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று செக்ரேட்டரி டப்பேட்டம். ஸோ இதில் வந்து பாரிட்டல், கிளாண்டுலார், செல்லுலார் இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வச்சும் சொல்லலாம். So secretory tapetum nu solumbodhu the tapetum retains the original position and cellular integrity and nourishes the developing microspores. So retain அப்படினா தக்க வெச்சுக்கும். So இந்த tapetum original position எங்க அந்த செல்ஸ் எல்லாம் இருக்கோ அதே செல்ஸ் அதே பொசிஷன்ல அப்படியே இருக்கும். So அந்த பொசிஷனை தக்க வெச்சுக்கும். And cellular integrity அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னா செல்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து தானே ஒரு ஃபங்க்ஷனை ஃபார்ம் பண்ணும், ஒரு ஃபங்க்ஷனை செய்யும். ஸோ அதுதான் இன்டெகிரிட்டினா ஒற்றுமை. ஸோ அந்த செல்லுலார் இன்டெகிரிட்டியும் மெயின்டைன் பண்ணுது. அண்ட் இட் நரிஷஸ் த டெவலப்பிங் மைக்ரோஸ்போர். ஒரு பாலன் கிரெயின் எனக்கு ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஃபார்ம் ஆகிற பாலன் கிரெயினுக்கு தேவையான ஃபுட்டை கொடுக்குது. நரிஷஸ் அப்படின்னா ஃபுட்டை கொடுக்குது, உணவு கொடுக்குது. சரியா? இது கிளியரா? அடுத்து போலாமா? இஸ் திஸ் கிளியர்? அடுத்து போலாமா? ஸோ இது வந்து செக்ரேட்டரி டப்பேட்டம் தான். இன்னொன்று இன்வேசிவ் டப்பேட்டம். இன்வேசிவ் அப்படின்னா ஒரு விஷயத்தில் மூக்க நுழைச்சி நம்ம உள்ளே போகிறோம் இல்லையா, அதுதான் இன்வேசிவ் அப்படின்னு சொல்லுவோம். த செல்ஸ் லூஸ் தேர் இன்னர் டான்ஜென்ஷியல் அண்ட் ரேடியல் வால்ஸ். ஸோ ஒரு செல்லோட மேலேயும் கீழேயும் இருக்கக்கூடிய ரேடியல் வால்ஸையும் படுக்க போட்ட மாதிரி இருக்கக்கூடிய டான்ஜென்ஷியல் வாலோட திக்கனிங்ஸும் இங்கே வந்து போயிடுது. அண்ட் த புரோட்டோபிளாஸ்ட் ஆஃப் ஆல் டப்பேட்டல் செல்ஸ் coalesces to form the periplasmodium. coalesces அப்படின்னா ஜாயின் ஆகுது. சரியா? ஸோ எல்லா செல்ஸோட வால்ஸ் எனக்கு காணும். எல்லா செல்ஸுக்குள்ள இருக்க அந்த புரோட்டோபிளாசம், சைட்டோபிளாசம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து எனக்கு பெரிபிளாஸ்மோடியம் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுது. சரியா? எஸ். அடுத்து போலாமா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டப்பேட்டம். இப்போ டப்பேட்டமோட ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்கும்? டெவலப் ஆகிட்டு இருக்க மைக்ரோஸ்போர் விச் இஸ் பாலன் கிரெயினுக்கு ஃபுட்டு கொடுக்கறது. இட் சப்ளைஸ் நியூட்ரிஷன். அடுத்து இட் கான்ட்ரிபியூட் ஸ்போரோபாலனின் த்ரூ ஒபீஷ் பாடிஸ் தஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பாலன் வால் ஃபார்மேஷன். இப்போ ஒரு பாலன் கிரெயின் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த பாலன் கிரெயினை சுற்றியும் எனக்கு ஒரு வால் ஃபார்மேஷன் இருக்கும். அந்த வால்ஸில் ஒரு சின்ன கெமிக்கல் இருக்கும், அதுக்கு பேர் ஸ்போரோபாலனின். இந்த கெமிக்கல் தான் இந்த பாலன் கிரெயின்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது இந்த கெமிக்கல் தான். அப்போ இந்த ஸ்போரோபாலனினை உருவாக்குறதே இந்த டப்பேட்டம் தான். சரியா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து the pollen kit material is contributed by tapetal cells and it is later transferred to the pollen surface. pollen kit material அப்படிங்கிறது என்னன்னா பாலன் கிரெயினுக்கு மேலே ஒரு எல்லோயிஷா கொஞ்சம் வலுவலுன்னு ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் பாலன் கிட் இல்லை பாலன் கிட் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஸோ இதை ஃபார்ம் பண்ணுறதும் இந்த டப்பேட்டல் செல்ஸ் தான். சரியா? தென் இது ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிட்டு பாலன் கிரெயினுக்கு மேலே இது டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. Exine proteins responsible for rejection reaction of the stigma are present in the cavities of the exine. These proteins are derived from the tapetal cells. So இப்போ பாலன் கிரெயினோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது 2 வால்ஸ் பார்த்தோமா? அவுட்டர் மோஸ்ட் வாலான எக்ஸைன் ஒன்று பார்த்தோம், இன்னர் மோஸ்ட்டாக எனக்கு இன்டைன் அப்படின்னு ஒரு வால் இருக்கும்னு பார்த்தோம். ஸோ அவுட்டர் மோஸ்ட் எக்ஸைன் வாலில் எனக்கு அங்கங்கே சின்ன சின்ன ஓப்பனிங்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த எக்ஸைன் வால் ஸ்டிக்மா கூட எனக்கு மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலைன்னா இந்த பாலன் கிரெயின் ரிஜெக்ட் ஆகிடும், பாலன் டியூபெல்லாம் டெவலப் ஆகாது. ஸோ இது ரெண்டுமே மேட்ச் ஆகணும் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. இப்போ எனக்கு இந்த எக்ஸைன் ப்ரோட்டீன்ஸ் வந்து ரிஜெக்ஷன் ரியாக்ஷனுக்கு காரணமாக இருக்குது, மேட்ச் ஆகாமல் போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த எக்ஸைன் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து எங்கே தான் இருக்குது? இந்த எக்ஸைன் அவுட்டர் மோஸ்ட் லேயரில் சின்ன சின்ன போர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. அந்த ஓப்பனிங்குள்ளே தான் இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே பார்க்க முடியுது. ஸோ தீஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆர் டிரைவ்ட் ஃப்ரம் த டப்பேட்டல் செல்ஸ். இந்த டப்பேட்டல் செல்ஸ் தான் அந்த ப்ரோட்டீன்ஸையும் உருவாக்குது.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பாலன் கிரெயினில் 2 வால்ஸ் இருக்குது. அவுட்டர் மோஸ்ட் வாலான எக்ஸைன் பற்றி தான் இப்போ நம்ம பேசுகிறோம். எக்ஸைனில் அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். ஸோ அந்த ஓட்டைகளுக்குள்ளே சின்ன சின்ன ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்க போகுது. அந்த ப்ரோட்டீன்ஸ் தான் ரிஜெக்ஷன் ரியாக்ஷனுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸை யார் உருவாக்குறாங்க? டப்பேட்டல் செல்ஸ் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. சரியா? இதுதான் நம்ம 10th பாலன் கிரெயினோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு படித்த ஒரு ஃபோட்டோ. அதில் எக்ஸைன் பார்த்தோமா? எக்ஸைனில் அங்கங்கே வந்து பிட்டட் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அண்ட் பிட்டட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ ஏன் டிஸ்கண்டினியூஸாக இருக்குது? பிட்டட்னா என்ன அர்த்தம்னா அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? அடுத்து போகலாமா? tapetum as dual in origin justify. இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். tapetum 2 ஏரியாவிலேருந்து வந்திருக்கு. ஒன்று பெரிஃபரல் வால்லேருந்து ஃபார்ம் ஆகலாம், அப்படி இல்லைன்னா கனெக்டிவ் டிஷ்யூலேருந்து ஃபார்ம் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறதுனால இதை dual in origin சொல்லுவாங்க. சரியா? அடுத்து போகலாமா? கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ். எஸ், வெற்றிகரமாக ஒரு சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நம்ம பார்த்தாச்சு. மேம் என்ன மேம் ஒரு 4-5 கொஷின் தான் படித்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே சாப்டர் 1 ஓவரா? நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த 4-5 கொஷினும் பல முறை ரிப்பீட்டான கொஷின்ஸ். பப்ளிக் எக்ஸாமில், குவார்டர்லியில், ஹாஃப் இயர்லிலாம் பல முறை வந்து ரிப்பீட்டான கொஷின்ஸு. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு இம்பார்ட்டண்ட், அவ்வளோதான். இதை மட்டுமே நம்பிட்டு போ, இதை மட்டுமே படிச்சுட்டு போன்னு நான் சொல்லலை. ரொம்ப கம்மியான டைமில் நம்ம வந்து டக்கு டக்குன்னு நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிக்கணும்னா அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த செஷன். சரியா? ஓகே. பாட்னி சாப்டர் 2 11th பிளேலிஸ்ட்டில் கிடைக்குதா? அது கரெக்டாக நான் அரேஞ்ச் பண்ணலடா. நான் அரேஞ்ச் பண்ணுறேன். நானும் ரொம்ப நாளாக அதில் உட்காரணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் போகலாமா? So classical genetics la why Mendel chose 𝑃 for experiment, define atavism, incomplete dominance with example, define test cross, what is intragenic gene interaction, classify 3 kinds of plants that have recessive lethal gene and antirrhinum species. இதெல்லாமே important questions இருக்கலாம். ஸோ இதை தாண்டி இதில் இருக்க ஒரு சில கொஷின்ஸை இப்போ நம்ம படிக்கலாம். ப்ளஸ் இதை தாண்டி ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் இருக்குது, அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதில் பிளியோட்ரோபி வந்து நம்ம இது வரைக்கும் அந்த லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ்லாம் பார்க்கல. பட் ஸ்டில் அது இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நிறைய தடவை வந்து உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம்லலாம் கேட்டிருக்காங்க. பாட்னி 2nd சாப்டர் நோ இன் மிட் டேர்ம். டே உனக்கு தான்டா மிட் டேர்மில் இல்லை. பாட்னி 2nd சாப்டர் வந்து நிறைய பேருக்கு மிட் டேர்ம் எக்ஸாமில் இருக்குது. சரியா? ஸோ உனக்கு இல்லைன்னா நீ படிக்காத விட்டுரு. மற்றவங்களுக்கு யாருக்கு வந்து போர்ஷன்ஸில் இருக்கோ அவங்க படிச்சுக்கிட்டோம். ஓகே. ஸோ பிளியோட்ரோபி அப்படின்னா என்ன? A single gene affects multiple traits and alter the phenotype of an organism. ஸோ எப்போவுமே phenotype அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? ஒரு ஆர்கானிசமோட வெளிப்புற தோற்றம். இப்போ நான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கேன், என்ன கலரில் இருக்கேன், என்ன ஹைட்டில் இருக்கேன், ஒல்லியாக இருக்கேனா, குண்டாக இருக்கேனா, ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னவா இருக்கும்னா phenotype of an organism, வெளிப்புற தோற்றம். இப்போ இது வந்து யாருனால தான் வந்திருக்கும்? என்னோட உடம்புல இருக்க ஜீன்ஸ்னால தான் எனக்கு இந்த கேரக்டர்ஸே வந்திருக்கும். அந்த ஜீன்ஸ் வேற மாதிரி மாறி இருந்தால் நானும் என்னோட வெளிப்புற தோற்றமும் கண்டிப்பாக மாறி இருக்கும் இல்லையா? ஸோ ஃபீனோடைப் அப்படிங்கிறது வெளிப்புற தோற்றம், எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ். ஓகே. ஸோ இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க? என்னோட பாடியில் இருக்க ஜீன்ஸு. அப்போ அந்த ஜீன்ஸில் ஒரே ஒரு சிங்கிள் ஜீன் நிறைய கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. யூஸ்வலி நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு ஜீன்னா ஒரு கேரக்டருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியும். பட் இங்கே ஒரே ஒரு ஜீன் நிறைய கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. இதுதான் பிளியோட்ரோபி. சிங்கிள் ஜீன் அஃபெக்ட்ஸ் மல்டிபிள் கேரக்டர்ஸ். ட்ரையட்ஸ் அப்படின்னா கேரக்டர்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. ட்ரையட்ஸ்னா கேரக்டர்ஸ். ஓகேவா? இப்போ என்னோட ஸ்கின் கலர் ஒரு கேரக்டர், ஹேர் கலர் ஒரு கேரக்டர், ஹேரோட டெக்ஸ்டர் ஒரு கேரக்டர். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஜீன்ஸ்னால கண்ட்ரோல் ஆகிருக்கு. பட் ஒரு சில ஜீன்ஸ் என்ன பண்ணுது? நிறைய கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. மோர் தேன் 2-3 கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா அதுதான் பிளியோட்ரோபி. சரியா? ஸோ பிளியோட்ரோபிக் ஜீன் இன்ஃப்ளூயன்சஸ் அ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் சைமல்டேனியஸ்லி. ஒரே டைமில் நிறைய கேரக்டர்ஸை ஒரே ஜீன் கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் சச் ஜீன்ஸ் ஆர் கால்ட் அஸ் பிளியோட்ரோபிக் ஜீன். எக்ஸாம்பிள் சிக்கிள் செல் அனீமியா. சரியா? இந்த சிக்கிள் செல் அனீமியாவில் என்ன ஆகுதுன்னா ஒரே ஒரு ஜீன் தான் அந்த இடத்துல மியூட்டேஷன் ஆயிருக்கு. அதில் நடந்த சின்ன சேஞ்சஸ், அதனால் எனக்கு சிக்கிள் செல் அனீமியா வருது அப்படின்னு வச்சுக்கோயேன். இதனால நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ ஈவன் கிட்னி ஃபெயிலியர் நடக்கலாம், ஹார்ட் ஃபெயிலியர் ஆகலாம். சரியா? கண்ணு தெரியாமல் போகலாம், லாஸ் ஆஃப் விஷன் வந்து நடக்கலாம். இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஃபெட்டிக் வரலாம்.
ஓகேவா? நிறைய கேரக்டர்ஸ், பட் ஒரே ஒரு ஜீன் தானே கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. அந்த ஒரு ஜீன் மாறினதுனால தான் இவ்வளவும் வந்தது. இதுக்கு பேர் தான் பிளியோட்ரோபி. சரியா? அடுத்து போலாமா? அடுத்து டிஃபைன் அட்டாவிசம். அட்டாவிசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின், ஆல்சோ ஈஸியான ஒரு கொஷினும் கூட. இட் இஸ் ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம நல்லாவே தெரியும் குரங்குல இருந்து தான் மனுஷங்க வந்தோம். ஆனால் மனுஷனுக்கு இப்போ வால் இருக்கா? கிடையாது. ஆனால் திடீர்னு நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் பிறக்க போகிற குழந்தைக்கு வாலோட பிறந்தா என்ன? அதுதான் அட்டாவிசம். சரியா? ஸோ அட்டாவிசம் இஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் த பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் whereby an ancestral trait reappears after having been lost through re-emergence of sexual reproduction in the flowering plants. ஸோ இதுவே நம்ம பிளான்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ளவரிங் பிளான்ஸில், அதாவது ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் நடக்கும்போது காலங்காலமாக நிறைய விஷயங்கள் காணாமல் போயிருக்கலாம். இப்போ எப்படி நம்மளுக்கு குரங்குலேருந்து தான் நம்ம வந்தோம், பட் ஸ்டில் குரங்கோட வால் நம்மளுக்கு கிடையாது, காணாமல் போயிடுச்சு. அதே மாதிரி பிளான்ஸ்லையும் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் நடக்கும்போது ஒரு சில கேரக்டர்ஸ் காணாமல் போயிருக்கலாம் காலங்காலமாக, ரைட்? ஸோ அது திரும்பவும் ரீஅப்பியர் ஆகுது அப்படின்னா அதுதான் அட்டாவிசம். ஆன்செஸ்ட்ரல் ட்ரைட் அப்படின்னா மூதாதையரோட ஒரு கேரக்டர். ஸோ அந்த ஆன்செஸ்ட்ரல் ட்ரைட் வந்து ரொம்ப நாளாக காணாமல் போயிருந்தது, இப்போ திரும்பவும் வந்திருக்கு. சரியா? அதுதான் அட்டாவிசம். இப்போ ஹிராஷியம் ஃபிலோசெலா இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அட்டாவிசம் இன் பிளான்ட்ஸ். Why Mendel chose Pisum sativum for his experiment? போலாமா? இதே கேள்வியை நம்ம 10th படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? Phenotype is the external expression of a trait, genotype is the genetic expression. Superb மேகலா. ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமாடா? எவ்வளவோ பிளான்ஸ் இருக்கு இந்த உலகத்தில், ஏன் மெண்டல் வந்து கரெக்டாக பைசம் சட்டைவமாக சூஸ் பண்ணாரு? ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, பைசம் சட்டைவமோட வாழ்க்கையே வந்து ஒரு வருஷம் தான். இட் இஸ் அன் ஆனுவல் பிளான்ட். ஒரு வருஷத்தில் வாழும், ரீப்ரொடியூஸ் பண்ணும், பூ பூக்கும், காய்க்கும், செத்து போயிடும். அப்போ ஈஸியாக என்னால் நிறைய ஜெனரேஷன்ஸ் ஆஃப் பிளான்ஸை பார்க்க முடியும். இட் இஸ் அன் ஆனுவல் பிளான்ட் அண்ட் ஹாஸ் கிளியர் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். இப்போ நம்ம இந்த 7 கேரக்டர்ஸ், கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா? டால், டுவார்ஃப், ஆக்சியல் ஃப்ளவர், டெர்மினல் ஃப்ளவர், இந்த மாதிரி சீட் ஷேப்பு, சீட் கலர், பாட் ஷேப், பாட் கலர், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் என்னால் தெளிவாக கிளியர் கட்டாக பார்க்க முடிஞ்சது இந்த பீ பிளான்ஸில். that are controlled by a single gene separately. இப்போ ஒரு கேரக்டர்னா ஒரே ஒரு ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ டால், டுவார்ஃப் இது எல்லாத்தையும் ஒரே ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ணுச்சு இல்லையா? அதே மாதிரி சீட் ஷேப் அப்படின்னா ரவுண்ட் ரிங்கிள்டு, அந்த ரெண்டையும் ஒரே ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதனால எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்டர்லைன் பண்ணுறது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸை அதை மிஸ் பண்ணிடவே கூடாது. சரியா? செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் occurred under normal conditions in garden pea plants. இப்போது நான் என்னோடய கார்டனில் வந்து பட்டாணி பிளான்ட்டை வளர்க்குறேன். தானாகவே ஃபர்டிலைசேஷன் பண்ணிக்கும். அதுக்கு நான் தான் போய் பாலினேஷன் பண்ணி விடணும், ஃபர்டிலைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும்லாம் கிடையாது. செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் தானாகவே பண்ணிக்கும். சரியா? மெண்டல் யூஸ்ட் போத் செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் அண்ட் கிராஸ் ஃபர்டிலைசேஷன். ஸோ தானாகவே செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் நடக்கிற மாதிரியும் விட்டுட்டாரு. அட் த சேம் டைம் இவரும் வந்து கிராஸ் ஃபர்டிலைசேஷனுக்காக ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. சரியா? எஸ். Justice for pure science student, these chapters are not in their book. அடிச்சிருவேன். கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் உனக்கு பியூர் சயின்ஸில் இல்லையா? இப்போ சொல்லிக் கொடுக்கும் போதும் நான் பியூர் சயின்ஸோட கொஷின்ஸும் சேர்த்து தான் சொல்லிக் கொடுக்குறேன். இதில் ஜஸ்டிஸ் கேட்கலாம் ஒன்றும் இல்லை, என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சும்மா கூவிட்டு இருக்க வேண்டியது இதெல்லாம். எஸ். The flowers are large. Hence, emasculation and pollination are very easy for hybridization. ஸோ ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது. ஸோ பெருசாக இருக்கிறதுனால ஈமாஸ்குலேஷன்னா என்ன? மேல் ஆர்கனை கட் பண்ணி வெளியே ரிமூவ் பண்ணுறது. இந்த ஆண்ட்ரீஷியம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை கட் பண்ணி வெளியே ரிமூவ் பண்ணுறது. ஸோ அது எனக்கு ஈஸியாக இருக்குது, ப்ளஸ் பாலினேஷனுக்கும் ஈஸியாக இருக்குது. சரியா? ஓகே, அடுத்து போகலாமா? பிரிங் அவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன். போகலாமா? எஸ். 11th zoology 6th chapter வேணுமா? டே நம்ம இன்னும் 4th chapter ஆரம்பிக்கலடா, லைனாக தான் வர முடியும், வெயிட் பண்ணு. இது வரைக்கும் எடுத்த கொஷின்ஸ் புரிஞ்சுதா? அடுத்து போகலாமா? எஸ். ஆர் யூ ரெடி? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன் போகலாமா? டே பசங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேரியேஷன்னா என்னடா? வாட் இஸ் வேரியேஷன் சொல்லு பார்க்கலாம். வேரியேஷன்ஸ் அப்படின்னா என்ன? இப்போது அப்பா அம்மா கிட்ட இருந்து தான் குழந்தைங்க நம்ம வந்தோம்.
நம்ம பாடியில் ஒரு சில கேரக்டர்ஸ் அம்மா மாதிரி இருக்கலாம், அப்பா மாதிரி இருக்கலாம், தாத்தா மாதிரி இருக்கலாம், பாட்டி மாதிரி இருக்கலாம். பட் ஸ்டில் ஏதோ ஒரு கேரக்டர் இவங்க யாருக்கிட்டையுமே இருக்காது, நம்மக்கிட்ட மட்டும் புதுசாக இருக்கும். அதுதான் வேரியேஷன், சேஞ்சஸ். ஸோ என்னதான் அப்பாவோட கேரக்டர் நம்மளுக்கு வந்திருந்தாலும் அப்படியே 100% கிடையாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் தாண்டி தான் வந்திருக்கோம், நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் வேரியேஷன்ஸ். ஸோ வேரியேஷன்ஸ் மேக் சம் இண்டிவிஜுவல்ஸ் பெட்டர் ஃபிட்டட் இன் த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்னால் என்ன? இப்போ இந்த சார்ல்ஸ் டார்வின் சொன்னார், நேச்சுரல் செலெக்ஷன், நேச்சர் தான் இந்த உலகத்தில் யார் வாழணும் வாழக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணுது, டிசைட் பண்ணி ஒரு சில இனத்தை மொத்தமாக அழிச்சு விட்டுருது அப்படின்லாம் சொன்னார் இல்லையா? அப்படி அழிச்சு விடும்போது யார் வாழணும் அப்படின்னு அங்கே ஒரு போட்டி வரும் இல்லையா? இப்போது ஒரே ஒரு பிரெட் தான் கொடுக்குறாங்க 4 பேருக்கும் சேர்த்து, என்ன பண்ணுவேன்? செம்ம பசியாக இருக்குது 4 பேருக்கும், அடிச்சுப்பியா? அந்த இடத்துல உனக்கு ஷேர் பண்ணணும்லாம் தோணாது, ஏன்னா நீயே கொலை பசியில் இருப்ப, அந்த பிரெட்டு சாப்பிடலன்னா உயிரே போயிருங்கிற பசியில் இருக்கும்போது நீ அந்த இடத்துல அடிப்பியா? இல்லை ஷேர் பண்ணி இல்லைப்பா நம்ம சுமூகமாக போய்க்கலாம் அப்படின்னு நினைப்பியா? நீயே கொலை பசியில் இருக்கும்போது ஒரே ஒரு பிரெட் ஸ்லைஸ் மட்டும் கொண்டு வைக்கிறாங்க 4 பேருக்கும் அப்படின்னா யார் அதை முழுசாக எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு தான் அடிச்சுப்பீங்க. அடிச்சுப்போம், எல்லாருமே அப்படிதான் இல்லையா? ஸோ இதுதான் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். உயிர் வாழ்றதுக்குன்னு ஒரு போராட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மியாகும் போது அப்போ அந்த இடத்துல வேரியேஷன்ஸ் நடந்தால் என்னால் ஈஸியாக கொஞ்சம் கோப்பப் பண்ணிக்க முடியும். சரியா? அடுத்து they help the individuals to adapt themselves to changing environment. இப்போ நம்மளோட சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படி மாறிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறுறதுக்கு இந்த வேரியேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. சரியா? அடுத்து it provides the genetic material for natural selection. ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் தான் நேச்சர் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஒரு ஆர்கானிசம் வாழ்றதும் வாழாததும் அந்த நேச்சரோட கையில் இருக்குது, அதை முடிவு பண்ணும். ஸோ அதுக்கு தேவையான ஜெனட்டிக் மெட்டீரியலை இந்த வேரியேஷன் தான் கொடுக்குது. சம் ஆர்கானிசமில் வேரியேஷன் நடக்கிறதுனால அது பொழைச்சிக்குது, அழிஞ்சு போகாமல் பொழைச்சிக்குது. ஒரு சில ஆர்கானிசமில் வேரியேஷன் நடக்கிறதுனால செத்து போகுது, அழிஞ்சு போயிடுது. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃபார் நேச்சுரல் செலெக்ஷன். சரியா? Variations allow breeders to improve better yield, quicker growth, increased resistance and lesser input. இப்போ இதுவே விவசாயத்தில் நம்ம இதே பண்ணுறோம் அப்படின்னா அங்கே எனக்கு விளைச்சல் அதிகமாகும், நல்ல growth கிடைக்கும். ஸோ இப்படி எனக்கு பெனிஃபிட்ஸும் இருக்குது. They constitute the raw material for evolution. ஸோ எவல்யூஷன் அப்படின்னா பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அது டக்குன்னு நடக்காது. வேரியேஷன் நம்மளால டக்குன்னு பார்க்க முடியும். இப்போ அம்மா அப்பா கிட்ட இருந்து குழந்தை அப்படின்னு அடுத்த ஜெனரேஷன் வரும்போதே யூ கேன் see what is variation. ஆனால் எவல்யூஷன் அவ்வளவு டக்குன்னு நம்ம பார்க்க முடியாது. அது எடுக்கும் ஒரு 1000 வருஷம் 10,000 வருஷம் எடுக்கும். அதுக்கப்புறமா தான் ஒரு எவல்யூஷன் நடக்கும். ஸோ வாட் இஸ் பேசிக்கலி எவல்யூஷன் அப்படின்னா வேரியேஷன்னா என்னன்னு உனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஒவ்வொரு ஜெனரேஷன் அடுத்தடுத்து பிறக்கும் போதும் அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் நடக்கும், அதுதான் வேரியேஷன். இப்போ இதே வேரியேஷன் ஒரு 1000 ஜெனரேஷனில் நடந்தா, 10,000 ஜெனரேஷன்ஸில் நடந்தா, அப்போ ஈவன் ஒரு புது ஸ்பீஷியஸ் உருவாக காரணமாக இருக்கும். இப்போ குரங்குலேருந்து எப்படி மனுஷங்க வந்தோம்? குரங்கு 4 காலால் நடக்குது, நம்ம 2 காலால் தான் நடக்கிறோம். இது டக்குன்னு வந்த சேஞ்சஸாக கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறி இருக்கும். 4 காலால் நடந்த குரங்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிமிர்ந்து நம்ம இப்போ எரெக்டாக 2 லெக்ஸோட நடக்கிறோம். 2 கையாக மாறிடுச்சு ஃபார் கிராஸ்பிங் சம் ஆப்ஜெக்ட் இல்லையா? அண்ட் குரங்குக்கு பாடி ஃபுல்லாக ஹேர் இருக்குது, நம்மளுக்கு அந்த மாதிரி கிடையாது. இந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே கொஞ்சமாக மாறி தான் ஒரு புது ஸ்பீஷியஸான ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம எவால்வ் ஆனோம். இதுக்கு பேர் தான் எவல்யூஷன். அப்போ இந்த எவல்யூஷன் நடக்கணும்னா வேரியேஷன் ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் சின்னதாக நடந்து தான் ஆகணும். இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன். சரியா? அடுத்து போலாமா? எஸ், எக்ஸ்பிளைன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் வித் an எக்ஸாம்பிள். போலாமா? ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் எங்கப்பா பார்த்துருக்கோம்? அமர்தா 11th கிளாஸ் எப்போ ஒரு லைவுக்குள்ளே கேட்க தெரிஞ்ச உனக்கு நம்ம சேனலில் போய் லைவ் பார்த்துருப்ப. இப்போ பார்த்தும் தான் கேட்குறியா? 11th லைவ் எனக்கு இருக்குங்கிறத நான் ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கேன். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் எங்கே நம்ம பார்க்க முடியும்? 4 o'clock பிளான் மிராபிலிஸ் ஜலாபால பார்க்கலாம். ஸோ இதில் என்ன தெரியுமா? இப்போது மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் 2 கேரக்டர் தான்.
ஒன்று ஒரு பிளான்ட் வந்து டாலாக இருக்கும், இல்லை டுவார்ஃபா குள்ளமாக இருக்கும். இல்லை ஒரு பிளான்ட் வந்து பூ பார்த்தேன்னா ஒன்று வைலட் கலரில் இருக்கும், இல்லை ஒயிட் கலரில் இருக்கும். we had only 2 options. ஆனால் இங்கே இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு வரும்போது வயலட்டு ஒயிட்டு ரெண்டு மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டும் கலந்தடிச்ச மாதிரி ஒரு காம்பினேஷனும் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 4 o'clock பிளான்ட் மிராபிலஸ் ஜலாப்பாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேரக்டர் ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ அது R1 அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொரு கேரக்டர் ஒயிட் கலராக இருக்குது, விச் இஸ் R2 சொல்லிக்கலாம். ரெண்டுமே வந்து ஹோமோசைக்கஸ் தான். சரியா? கேபிட்டல் R1 இங்கேயும் கேபிட்டல் R2 இப்படி தான் இருக்குது. ஸோ இது ரெண்டு ஹோமோசைக்கஸ் கண்டிஷன். சரியா? இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டும் கலந்தடிச்ச மாதிரி ஒரு பிங்க் கலரில் வருது. அடுத்த ஜெனரேஷன் F1 ஜெனரேஷன் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பேரண்ட்ஸு. ஒரு பேரண்ட் ரெட் கலர் ஃப்ளவரோடு இருக்காங்க, ஒரு பேரண்ட் வந்து ஒயிட் கலர் ஃப்ளவரோடு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை அடுத்த ஜெனரேஷன் வரும்போது அவங்க எதர் ரெட்டாக இருக்கணும் இல்லை ஒயிட்டாக இருக்கணும். அதுதானே நம்ம ரூலு. F1 ஜென்ரேஷனில் எப்போவுமே வந்து ஃப்ளவர்ஸ் எப்படி தான் இருக்கணும், மேக்ஸிமம் டாமினன்ட் ரைட் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்போ பிங்கோ இல்லை ஒயிட்டோ அதுதானே எனக்கு இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, சாரி ரெட்டோ ஒயிட்டோ அதுதான் எனக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்திருக்கணும். பட் இந்த இடத்துல பார்த்தா பிங்க் கலர் இருக்குது, ரெட்டு ஒயிட்டு ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு ஹெட்டிரோசைக்கஸ் கண்டிஷன் பார்க்க முடியுது. இதுக்கு பேர் தான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இப்போ பிங்க் கம்ப்ளீட்டாக வந்து ஹெட்டிரோசைக்கஸ் கண்டிஷனாக இருக்குது, ரெண்டும் கலந்தடிச்ச மாதிரி இருக்குது. ஏன் இப்படி வருது? ரெட் டாமினண்ட்டாக இருந்தால் ரெட் கலர் வந்திருக்கும், ஒயிட் டாமினண்ட்டாக இருந்தால் ஒயிட் வந்திருக்கும். இப்போது எனக்கு ரெட் கலரும் கம்ப்ளீட்டாக டாமினண்ட்டாக இல்லை, ஒயிட்டும் கம்ப்ளீட் டாமினண்ட்டாக இல்லை. அப்படிங்கும் போது ரெண்டும் கலந்தடிச்சு எனக்கு பிங்க் கலர் வந்திருக்கு. சரியா? 11th தீமினல் பேட்சில் டுடே லைவ் இல்லையா? டே இன்னைக்கு சண்டேடா, சண்டே எப்படா உனக்கு லைவ் இருக்க போகுது 11th ஆர் 12th? நாங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக கிளாஸஸ் வச்சாதான் உனக்கு இருக்கும். யூஸ்வலி உனக்கு தீமினல் கிளாஸஸ் சண்டே கிடையாது, சாட்டர்டே வரைக்கும் தான். எஸ் பிரணிதா ரவிக்குமார், எஸ்டா நீ ஜாயின் பண்ணலாம். நீ வந்து 11th ஸ்டாண்டர்ட் இப்போ படிச்சுட்டு இருக்க அப்படின்னா 2 years கோர்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? அண்ட் எந்த கோர்ஸாக இருந்தாலும் வர்த்தா அப்படின்னு கேட்குறத விட உன்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு பாரு. ஏன்னா 2 years கோர்ஸ் நீ எடுக்க போகிற. இப்போ 11th ஒரு வருஷம், 12th ஒரு வருஷம், சைமல்டேனியஸாக உன்னோட பப்ளிக் எக்ஸாமுக்கும் படிச்சுட்டு இதுக்கும் படிக்க போகிற இல்லையா? ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ஒர்த் தான். ஆனால் நீ அந்த கோர்ஸ் எடுத்ததுக்கப்புறமா உன்னால் படிக்க முடியலை, உன்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை அப்படின்னா கம்ப்ளீட்லி இட் கோஸ் as a waste தான் இல்லையா? அதை நீ டிசைட் பண்ணிக்கோ. உன்னால் வந்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, எஃபர்ட் போட முடியுமா அப்படிங்கிறத பாரு. சரியா? ஓகே. So the F1 heterozygous phenotype differs from both the parental homozygous phenotype. So parents கிட்ட இருந்த ரெட்டு ஒயிட்டு ரெண்டுமே கிடைக்கல. இது ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிங்க் கலர் தான் எனக்கு அடுத்த ஜெனரேஷனில் கிடைச்சிருக்கு. This cross did not exhibit the character of the dominant parent but an intermediate color pink. ஸோ இப்போ மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு பார்த்தா எனக்கு F1 ஜென்ரேஷனில் டாமினன்ட் கேரக்டர் தானே வந்திருக்கணும். ஆனால் இங்கே எனக்கு டாமினன்ட் வரலை, ரெண்டும் கலந்தடிச்ச மாதிரி ஒரு இன்டர்மீடியட் கேரக்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து போகலாமா? when one allele is not completely dominant to another allele, it shows incomplete dominance. Yes, super. Okay டா, அடுத்து போலாமா? no upcoming live for 11th biology. இரு, அப்படியா? நான் இப்போ காட்டினா என்ன பண்ணுவேன்? இது என்னது? இது 11th பயாலஜி லைவ் இல்லையா? ஏன் சொன்னது இது? அமிர்தா, இது 11th பயாலஜி லைவ் இல்லையா? எந்த ஸ்டாண்டர்டோடது அப்போ இது? அடுத்து போலாமா? when one allele is not completely dominant to another allele, it shows incomplete dominance. so இதுதான் வந்து incomplete dominance ன்னு சொல்ல போறோம். சரியா? எஸ். ஸோ இதை தாண்டா இவ்வளோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இட் கேன் பி ஆஸ்ட் இன் 1 5 mark கொஷின் ஆல்சோ. சரியா? ஓகே. அலீல்னா என்ன மேம்? அலீல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போது நீ 10th இப்படி படிச்சிருக்கியா?
இது வந்து டாலா இருக்கும். இந்த ஜீனோடைப் இருந்தா அந்த பிளான்ட் டாலா இருக்கும். இது இருந்தாலும் டாலா தான் இருக்கும். இது இருந்தா டுவார்ஃபா இருக்கும். நம்ம படிச்சிருக்கோமா? ஸோ இது வந்து ஜீன்ஸ். சரியா? இந்த ரெண்டுமே சேர்ந்தது ஒரு ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுலயே இது ஒரு அலீல், இது ஒரு அலீல். அப்போ ஒரு ஜீனுக்குள்ளேயே 2 அலீல் இருக்கு. சரியா? இப்போ இங்க 2 அலீலுமே டாமினண்டா இருக்கிறதுனால அந்த பிளான்ட் வந்து டால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இங்க பாரு, இங்க ஒரு அலீல் டாமினண்டா இருக்கு, இன்னொன்னு ரெசசிவா இருக்கு. பட் ஸ்டில் இது டாலா தான் இருக்கும். ஏன்னா கண்டிப்பா எனக்கு ஒரு டாமினன்ட் ஒரு ரெசசிவ்னு வரும்போது டாமினன்ட் கேரக்டர் வில் பி எக்ஸ்பிரஸ்ட். இப்போ ரெண்டுமே ரெசசிவா இருக்குன்னு வச்சுக்கோ. இது ஒரு அலீல், இது ஒரு அலீல். ஸோ ஸ்மால் டீன்னு ஒரு ஜீனுக்குள்ள 2 அலீல் எனக்கு இருக்கு, ரெண்டுமே ரெசசிவா இருக்கு அப்படின்றப்போ அங்க வேற வழியே இல்லை. அந்த பிளான்ட் வந்து எப்படிதான் இருக்கும்? டுவார்ஃப் கண்டிஷன்ல தான் இருக்கும். சரியா? அடுத்து போலாமா? இதுதான் அலீல் அண்ட் ஜீன்ஸ். இப்போ வாட் இஸ் மீன் பை ஜீன் இன்டராக்ஷன்? ஸோ ஜீன்ஸ்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு இப்போ தெரியும். கேபிட்டல் டி ஆர் ஸ்மால் டி இதுதான் ஜீன்ஸ். இப்போ ஒரு ஜீனும் இன்னொரு ஜீனும் வந்து தனக்குள்ள பேசிக்குமா, கம்யூனிகேட் பண்ணிக்குமா? எஸ், பண்ணிக்கும். அப்படின்னா என்ன? இப்போ ஜீன் இன்டராக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். A single phenotype is controlled by more than one set of genes, each of which has 2 or more alleles. இப்போ phenotype அப்படின்னா ஒரு கேரக்டர், நம்மளுக்கு எக்ஸ்டர்னலாக தெரியக்கூடிய ஏதோ ஒரு கேரக்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் கலர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒரு ஜீன் மட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல் மோர் தேன் 1 ஜீன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். சரியா? ஸோ அப்படி எடுக்கும்போது ஒரு ஜீன்னா தான் 2 அலீல், இங்கே மோர் தேன் 1 ஜீன்ஸ் இருக்குது அப்படின்றப்போ 2 or more alleles ஒரே ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ண போகுது. ஸோ திஸ் phenomenon is called as gene interaction. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? ஜீன் இன்டராக்ஷன் சொல்லுவோம். சரியா? ஓகே. 2 PM 11th கெமிஸ்ட்ரி டெஸ்ட் இருக்கே, அந்த நேரம் லைவ் யூடியூப்ல இருக்கு, என்ன பண்றது? டே 2 PM டெஸ்ட் இருக்குன்னா ஓகே, நீ இதை ரெக்கார்டிங்காக கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. A single phenotype is controlled by more than one set of gene. So more than 1 genes இருக்குன்னா 2 or more alleles இருக்கும். இது எல்லாமே ஒரே கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா அதுக்கு பேர் ஜீன் இன்டராக்ஷன். அடுத்த டிஃபைன் டெஸ்ட் கிராஸ் போலாமா? ஸோ டெஸ்ட் கிராஸ் அப்படிங்கிறதும் ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு பேரண்ட் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ பேரண்ட் அண்ட் F1 ஜென்ரேஷன் இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ பேரண்ட்ஸோட கேரக்டர் என்னங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ இந்த பேரண்ட் வந்து கண்டிப்பாக டாமினண்ட்டாக தான் இருக்காங்க. ஒரு கேபிட்டல் டி இருக்குது, ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடியது கேபிட்டல் டியா இல்லை ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி இருக்கான்னு எனக்கு தெரியல. சரியா? எனக்கு அன்னோன் ஜீனோடைப்பாக இருக்குது. ஸோ இதுதான் 2 பாசிபிலிட்டி. கண்டிப்பாக ஒரு கேபிட்டல் டி இருக்குன்னு எனக்கு தெரியும், ஏன்னா அந்த பிளான்ட் பார்க்குறதுக்கு டாலாக தான் இருக்குது. பட் அது ஹோமோசைக்கஸ் டாலா ஹெட்டரோசைக்கஸ் டாலா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அன்னோன் ஜீனோடைப் இருக்க ஒரு பிளான்ட்டை நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெசசிவ் டைப் கூட கிராஸ் பண்ணுறேன். அப்படி பண்ணால் எனக்கு அதோட ஃபீனோடைப்போ ஜீனோடைப்போ எனக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யூஸ்வலி ஒரு பேரண்ட்டை செலக்ட் பண்ணிப்போம், இன்னொரு பேரண்ட்டை செலக்ட் பண்ணிப்போம், ரெண்டையும் கிராஸ் பண்ண விட்டு நம்ம அடுத்த ஜெனரேஷன் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். பட் இங்கே என்னன்னா எல்லாமே நடந்துருச்சு, அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் வந்துருச்சு. பட் எனக்கு இந்த கிராஸ் பண்ண பிளான்ட்டோட ஜீனோடைப் தெரியலை அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடியதான் இந்த டெஸ்ட் கிராஸ். ஸோ டெஸ்ட் கிராஸ் இஸ் கிராசிங் an individual of the dominant phenotype பட் அன்னோன் ஜீனோடைப். எனக்கு ஃபீனோடைப் டாமினண்ட்டாக இருக்குது, அதாவது அந்த பிளான்ட்டோட ஹைட்டு பார்க்குறதுக்கு டாலாக தான் இருக்குது, ஆனால் அதோட ஜீனோடைப் எனக்கு தெரியலை. ஹோமோசைக்கஸ் டாலா ஹெட்டரோசைக்கஸ் டாலா, கேபிட்டல் டியா இல்லை ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டியா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஹோமோசைக்கஸ் ரெசசிவ் கூட நான் கிராஸ் பண்ண போகிறேன். ஹோமோசைக்கஸ் ரெசசிவ்னா ஸ்மால் டி இது கூட நான் கிராஸ் பண்ண போகிறேன். சரியா? ஓகேவா? அடுத்து போகலாமா? இப்போ டெஸ்ட் கிராஸ் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு இண்டிவிஜுவல் ஹோமோசைக்கஸ் டாமினண்ட்டாக இருக்காங்களா, அதாவது கேபிட்டல் டியாக இருக்காங்களா, இல்லை ஹெட்டிரோசைக்கஸ் டாமினண்ட்டாக இருக்காங்களா, தட் இஸ் கேபிட்டல் டி ஸ்மால் டியாக இருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. சரியா? எஸ். அடுத்து போகலாமா? வாட் இஸ் இன்ட்ராஜீனிக் இன்ட்ராக்ஷன்? இன்ட்ரா அப்படின்னா வித்தின், ஒரு ஜீனுக்குள்ளேயே இன்ட்ராக்ஷன் நடக்கும். சரியா? அதுதான் இன்ட்ராஜீனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன். அண்ட் இதோட கிளாசிஃபிகேஷன். ஸோ இது வந்து மேபி உங்களுக்கு ஒரு 3 மார்க் கொஷினாக கேட்கலாம். தென் எக்ஸ்பிளைன் 3 kinds of plants that have
ரெசிசிவ் லீத்தல் ஜீன்ஸ் அண்ட் ஆன்டினினம் ஸ்பீஷிஸ். இது ஒரு 3 மார்க்காக கேட்கலாம். இது ஏற்கனவே பியூர் சயின்ஸ்க்கு 2020 பப்ளிக்கில் கேட்ட ஒரு கொஷின். இதுவே வந்து நம்ம பசங்களுக்கும் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கேட்கலாம். சரியா? தென் வாட் இஸ் கோடாமினன்ஸ்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். கோடாமினன்ஸ் அப்படிங்கிறது என்ன? பிளட் குரூப்பிங் சிஸ்டமில் நம்ம பார்க்க முடியும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். எனக்கு ரெட்டு வந்து கம்ப்ளீட்டாக டாமினண்ட்டாக இல்லை, அதே மாதிரி ஒயிட் கலர் கம்ப்ளீட்டாக டாமினண்ட்டாக இல்லை. ஸோ அதனால தான் எனக்கு ரெட்டும் கலந்தடிச்ச மாதிரி ஒரு பிங்க் கலர் கிடைச்சிது. இங்கே கோடாமினன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, 2 கேரக்டர் இருக்குது, ரெண்டுமே டாமினண்ட்டாக இருக்குது, ஈக்குவல் டாமினண்ட்டாக இருக்குது. நான் தான் பெருசுன்னு அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. அதுதான் கோடாமினன்ஸ். சரியா? இது யூஸ்வலி எங்கே பார்க்க முடியும்னா, நம்மளோட பிளட் குரூப்பிங் சிஸ்டமில் ஏபி பிளட் குரூப் இருக்க பர்சன்ஸ்க்கு பார்க்க முடியும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏ அண்ட் பி பிளட் குரூப்பிங்கில் ஏ பிளட் குரூப்பும் பி பிளட் குரூப்பும் தான் டாமினன்ட். ஓ வந்து ரெசிசிவ், ஓ இஸ் ரெசிசிவ், ஏபி இது ரெண்டுமே வந்து டாமினன்ட். சரியா? இப்போ ஏஓ ஐஏ ஐஓ வந்ததுன்னா நம்ம நல்லா தெரியும் ஐஏ தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஐபிஐஓ இந்த மாதிரி ஒரு அலீல் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தட் வில் பி பி பிளட் குரூப் தான். ஏன்னா எது டாமினண்ட்டாக இருக்கோ அதுதான் எக்ஸ்பிரஸ் ஆகுது. இப்போ அதே இடத்துல ஐஏஐபி இருக்குன்னு வச்சுக்கோ. அலீல்ஸ் வந்து எப்படி இருக்குது? ஐஏஐபின்னு இருக்குது. இப்போ ஏவும் டாமினண்ட் தான், பியும் டாமினண்ட் தான். அப்போ இங்கே யார் எக்ஸ்பிரஸ் ஆவாங்க? 2 பேருமே எக்ஸ்பிரஸ் ஆவாங்க. இதுக்கு பேர் தான் கோடாமினன்ஸ். ஸோ அப்படிப்பட்ட பர்சன்ஸ்க்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஏபி பிளட் குரூப் இருக்கும். ஸோ இது ஜுவாலஜியில். இப்போ இதுவே நம்ம பாட்னியில் தானே இந்த கோடாமினன்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ அங்கே வேற ஒரு எக்ஸாம்பிள் வரும். பட் இதுதான் கண்டிஷன். சரியா? இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இப்போது 2 அலீல்ஸ் இருக்குன்னா 2 அலீல்ஸுமே எனக்கு ஈக்குவலாக எக்ஸ்பிரஸ் ஆகுது. த ஃபினாமினான் இன் விச் 2 alleles are both expressed in the heterozygous individual is known as codominance. எனக்கு 2 alleelsமே வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. ரெட் அண்ட் ஒயிட் ஃப்ளவர்ஸ் ஆஃப் கெமிலியா சொல்லலாம். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் சிக்கல் செல் ஹீமோக்ளோபின், ஏபிஓ பிளட் குரூப்பிங் சிஸ்டம் இன் ஹியூமன் பீயிங்ஸ், ஆல் தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கோடாமினன்ஸ். அண்ட் இட் இஸ் அ டைப் ஆஃப் இன்ட்ராஜீனிக் இன்டராக்ஷன். ஒரே ஜீனுக்குள்ளேயே எனக்கு வந்து சில கம்யூனிகேஷன் நடந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வருது. சரியா? அடுத்து போலாமா? பாட்னி முடிச்சாச்சுடா ஒரு வழியா. ஸோ we have completed botany. அடுத்த zoology போலாமா? ஆமாடா, டெமோ கிளாஸ்க்கு நீ அப்ளை பண்ணியிருந்தா கண்டிப்பாக கூப்பிட்டு கேட்பாங்க. எஸ், ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வி ஹவ் கம்ப்ளீட்டட் பாட்னி. ஸோ பசங்களாம் யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனை லைக் பண்ணாமல் இருக்கியோ லைக் பண்ணிடு. இப்போ ஜுவாலஜி போலாமா? ஓகே, ஸோ ஜுவாலஜியில் அட்லீஸ்ட் இந்த 4th சாப்டர் 5th பரவாயில்ல. இப்போ ரீசெண்டாக தான் நம்மளும் யூடியூப்பில் பார்த்தோம். அந்த ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ்லாம் மறந்தே போயிருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ்க்கு இப்போ நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை பார்க்கலாம். 4th and 5th சாப்டர் இப்போ தானே ரீசெண்டாக பார்த்துருக்கோம். அந்த பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன். சரியா மேம்? ஃபார் கவர்மெண்ட் கொஷின்ஸ் இந்த கொஷின்ஸ் படித்தா 80 மேலே வாங்கலாமா? சான்ஸ் இருக்குடா. எஸ். ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஆர்கானிசமில் ஃபர்ஸ்ட்டு வாட் இஸ் பார்த்தெனோஜெனசிஸ். பார்த்தெனோகார்பி அப்படிங்கிறது வேறு, பார்த்தெனோஜெனசிஸ் அப்படிங்கிறது வேறு. சரியா? ஸோ இப்போது பார்த்தெனோகார்பி அப்படிங்கிறது நம்ம பாட்னியில் பார்க்கக்கூடியது. பார்த்தெனோகார்பி அப்படின்னு வந்தால் அது பாட்டனி. இதுவே பார்த்தெனோஜெனசிஸ் அப்படின்னு வந்தால் அது ஜுவாலஜி. பார்த்தெனோஜெனசிஸ் அப்படின்னு வந்தால் அது ஜுவாலஜி. சரியா? ஜுவாலஜியோட பாட்னியே ஈஸியாக இருக்குது. அதுதான்டா உண்மை. ஏன்னா ஜுவாலஜியில் வந்து உனக்கு படிக்கிறதுக்கு நிறையா இருக்கும். பாட்னியில் வந்து லிமிட்டட் கொஷின்ஸ் தான். அது படித்தாலே மேக்ஸிமம் அதுக்குள்ளே இருந்து தான் வரும்ன்றது தெரிஞ்சிடும். புக் பேக் எல்லாமே படிக்கணுமா? என்ன கேள்வி இது? படித்து தான் ஆகணும். பார்த்தெனோகார்பினா பாட்னி, பார்த்தெனோஜெனசிஸ் அப்படின்னா ஜுவாலஜி. சரியா? இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வாட் இஸ் பார்த்தெனோஜெனசிஸ்? அனிமல்ஸில் பார்த்தெனோஜெனசிஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், ஹனி பீஸில் இருக்குது. டெவலப்மெண்ட் ஆஃப் an egg into complete individual without fertilization. எனக்கு அந்த இடத்துல மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆகணும், ஃபர்டிலைஸ் ஆகணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது.
எக்கு மட்டும் இருந்தாலுமே போதும். அந்த எக்கு வந்து என்னவா டெவலப் ஆக போகுது, ஒரு முழு ஆர்கானிசமாக உருவாகும். ஈவன் வித்தவுட் மேல் கேமெட், இன்னொரு கேமெட் தேவையே இல்லை, அதுக்கு ஃபர்டிலைசேஷன் நடக்கவே வேணாம். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், பார்த்தெனோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, அடுத்து போலாமா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்காங்க மேம், அதுக்கு யாரு கவலைப்படணும்? நானா நீயா? யாருமே கவலைப்பட வேணாம். நீ உன்னோட எக்ஸாமுக்கு படிக்க வர அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்டை நீ ஏன்டா பார்க்குற? எல்லாரும் ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு ரெடியாக இல்லை. ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு ரெடியாக இருக்கவங்க மட்டும்தான் இந்த லைவுக்கு வருவாங்க. சரியா? எஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல பாரு, ஒரு ஃப்ராக் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்க எக்கு மட்டுமே வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் என்னவா மாறிடுது, ஒரு முழு ஆர்கானிசமா மாறிடுது. சரியா? இதுக்கு நான் நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். எதர் நான் ஏதாவது ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி கூட இதை நான் பண்ணலாம். சரியா? ஸோ இட் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை சார்ல்ஸ் போனட் இன் த இயர் 1745. இந்த பார்த்தெனோஜெனசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 1745ல சார்ல்ஸ் போனட் அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. அண்ட் இதுலேயே 2 டைப்ஸ் இருக்குது. நேச்சுரலாக நடக்கக்கூடிய பார்த்தெனோஜெனசிஸும் இருக்குது, இது நேச்சரே பார்த்து பண்ணக்கூடியது, நம்ம அதில் இன்வால்வே ஆக வேணாம் அப்படியும் இருக்குது. நம்ம இன்வால்வ் ஆகி ஏதோ ஒரு கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணாதான் இந்த பார்த்தெனோஜெனசிஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் பார்த்தெனோஜெனசிஸும் இருக்குது. சரியா? எஸ். அடுத்து போலாமா? நேச்சுரல் பார்த்தெனோஜெனசிஸ்னு பார்க்கும்போது ஹனி பீஸில், கால் ஃப்ளைலெல்லாம் யூஸ்வலி நார்மலாகவே அப்படி தான் நடக்குது. ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு பார்க்கும்போது அனலிட்ஸ் அண்ட் சி ஆர்ச்சின்ஸ்னு நம்மளாம் வந்து இன்டியூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் கால் ஃப்ளை, கோல்டன் ராட் கால் ஃப்ளை, திஸ் இஸ் திசில் கால் ஃப்ளை. கால் ஃப்ளைலேயே நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபைலம் அனலிடா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே 10th 11thலலாம் படிச்சிருக்கோமா, லீச்சஸ் வரும், ஹிருடினேரியா கிரானுலோசா வரும், எர்த்வார்ம் வரும். இது எல்லாமே எக்ஸாம்பிள். சி ஆர்ச்சின்ஸ் வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். சரியா? அடுத்து போலாமா? டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த ஃபாலோயிங் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஐஸ் பிரேக்கர்லாம் இல்லையா மேம்? சரி, இன்னைக்கு ஹோல் டே லைவ் அட்டென்ட் பண்ண ரெடியாக இருக்கேன்னா நான் ஐஸ் பிரேக்கரு, மென்டி என்னென்னலாம் வந்து வைக்க முடியுமோ எல்லாம் வைக்கலாம். நீ ரெடியாக இருக்கியா? ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் ஒன்றும் கிடையாது. சரியா? நான் இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் 2 marks and 3 marks ஒரு 1.5 மணி நேரத்தில் எடுக்கலான்னு வந்தேன். ஆனால் இன்னும் எனக்கு 20 minutes தான் இருக்குது. அந்த 20 minutesல நான் இன்னும் 4 சாப்டராக முடிக்கணும். அதுவே நான் எப்படின்னு என்னோட பேக் ஆஃப் த மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் நீ ஐஸ் பிரேக்கர் வேற கேட்குற. பயாலஜியில் போர்ஷன்ஸ் நிறையா இருக்குடா, கொஷின்ஸ் நிறையா இருக்குடா. இதில் இன்னொரு கூத்து என்னன்னா, இவ்வளோ கொஷின்ஸ் படிச்சும் ஏதோ ஒரு கொஷின் தெரியாததாக தான் கேட்பான் உன்னோட கொஷின் பேப்பரில். இதுதான் பயாலஜியோட நிலைமை. ஸோ இதில் படிக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் இல்லை. ஐஸ் பிரேக்கர் வேற. போய் தண்ணி குடிச்சிட்டு வா போ டக்குன்னு. இதுதான் நம்ம பயாலஜி கிளாஸ்ல, இதுதான் ஐஸ் பிரேக்கர். சரியா? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஐஸ் பிரேக்கர் அப்படின்னா ஏதாவது கேம் விளையாடுவீங்க இல்லை ஏதாவது பண்ணுவீங்க அப்படின்னா, பயாலஜியில் ஐஸ் பிரேக்கருங்கிறது தண்ணி குடிச்சிட்டு வருது. போய் தண்ணி குடிச்சிட்டு வா போ. Have water and come back soon. ஒரு 1 or 2 minutesல. குடிச்சாச்சா? ஆரம்பிக்கலாமா திரும்ப? இப்போ ஃபர்டிலைசேஷன்னா என்ன? மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகிறதுக்கு பேர் தான் ஃபர்டிலைசேஷன் இல்லையா? ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஸ் ஆகிறதா ஃபர்டிலைசேஷன். இப்போ இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா இந்த ஃபியூஸ் ஆகிற ப்ராசஸ் பாடிக்கு உள்ளே நடக்கிறது. ஸோ நிறைய ஆர்கானிசமில் ஃபீமேலோட பாடியில் தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ அப்படி நடந்தால் அதுக்கு பேர் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். இதே ஃபியூஸ் ஆகிற ப்ராசஸ் வந்து அவுட்டர் என்வாயன்மெண்ட்டில் நடக்குதுன்னு வச்சுக்கோ.
கடல்ல தண்ணிக்குள்ள நடக்குது அப்படின்னா அதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். சரியா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃபாக கொடுப்பீங்களா? சக்தி பிரியா ஏற்கனவே கொடுத்தாச்சு. நம்ம சேனல் இருக்கக்கூடிய ஆல் சப்ஜெக்ட் ஸ்டடி பிளான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப் வந்து அந்த வீடியோவுக்கு கீழே பிடிஎஃப் இருக்கு பாருங்க. கொடுத்து ஒரு வாரம் ஆச்சு. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் போலாமா? எல்லாரும் கேட்குறத பார்த்தா நான் தான் எடுத்து அட்டாச் பண்ணும் போல எவனும் போய் பார்க்க மாட்டான். ஒரே நிமிஷம் நானே எடுத்து அட்டாச் பண்ணி விட்டுறேன். பின் பண்ணி வச்சிருக்கேன் பாருடா. இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே மேலே வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். இதில் உங்களுக்கு ஆல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ப்ளஸ் மிட் டேர்ம் கொஷின் பேப்பர் எல்லாமே உனக்கு இருக்கு. ஓகே, எஸ். இப்போ இது தாண்டா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். பேசிக்கலி ஒரு மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் எங்கே ஃபியூஸ் ஆகுது? பாடிக்குள்ளே ஃபியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் இன்டர்னல். இதுவே பாடிக்குள்ளே ஃபியூஸ் ஆகாமல் வெளியில் தண்ணியில் ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா மேக்ஸிமம் அக்வாட்டிக் அனிமல்ஸில் ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகுறது தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். அப்போ அப்படி தண்ணிக்குள்ளே ஃபியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஓகே, ஐயோ சாரிடா, நீ 11th பையன் நினச்சிட்டு நானும் 11th பின் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே நிமிஷம், 12th போட்டுறேன். எஸ், ஸோ 12th பின் பண்ணியிருக்கேன் பாருடா. ஓகே, ஸோ அடுத்து போகலாமா? இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அவ்வளோதான். இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதில் ஒரு கண்டென்ட்டும் கிடையாது. இவ்வளோதான் பேசிக்கலி. எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோ. ஸோ ஹவ் வாஸ் ஜுவைனைல் ஃபேஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்? இது என்ன தெரியுமா? இப்போது நம்மளோட லைஃப் நான் சொல்கிற கதையை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. யூ கேன் ஈஸிலி ஸ்டடி திஸ் ஆன்சர். சரியா? ஏன்னா நம்மளுக்கு கொஷின்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால. ஓகே, கதையை மட்டும் புரிஞ்சுக்கோ. ஜுவைனைல் ஃபேஸ்னால் என்ன, ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்னால் என்ன? இட் இஸ் வெரி சிம்பிள். நம்ம ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு ஒரு 10 வருஷம் ஸ்கூல் போகுது, அதுக்கப்புறமா காலேஜ் போகுது, தென் வேலைக்கு போகுது, தென் கல்யாணம் பண்ணிக்குது, திரும்ப ஒரு குழந்தை பெற்றுக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒவ்வொரு டைமில் ஒவ்வொன்றும் நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் மனுஷங்க ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம். ஆடு மாடு எதுக்கு போகணும் இல்லையா? இதுவே வந்து அர்த்வார்ம் அட்டைப்பூச்சியெல்லாம் எதுக்கு போகணும்? ஸோ எல்லா ஆர்கானிசம்ஸ்லேயும் வந்து ஜுவைனைல் ஃபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த உலகத்தில் எல்லா ஆர்கானிசமும் பிறக்கிறது எதுக்காக அப்படின்னா தன்னோட இனத்தை வந்து அதிகம் பண்ணுறதுக்காக. ஸோ இனப்பெருக்கம்காக தான். ஸோ இப்போ மனுஷன் அப்படின்னு ஒருத்தன் ஒரு காலத்தில் எல்லாமே போயிடக்கூடாது. டைனோசர் எப்படி இப்போ அழிஞ்சு போச்சோ அதே மாதிரி நம்மளும் அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்? ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம். பேசிக்கலி நம்மளுக்குள்ளேயே அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்மளோட இனத்தை நம்ம தான் காப்பாற்றணும், அழிஞ்சு போக விடக்கூடாதுன்னு. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த குழந்தை பருவத்தை ஜுவைனைல் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்மளால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது, நம்ம பாடி அந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்காது. ஒன்ஸ் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஏஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்மளால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னா அதுக்கு பேர் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். இதுதான் இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு. சரியா? ஓகேவா? ஸோ ஜுவைனைல் ஃபேஸ்னால் வந்து ரொம்ப ரொம்ப பிறந்ததுலேருந்து இந்த குழந்தை பருவம் அப்படின்னு சொல்கிற அந்த வயசு தான். பாடி அந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்காது, ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மெச்சூரிட்டி வந்துடும், தே கேன் ரீப்ரொடியூஸ். ஜுவைனைல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ரெண்டுக்கும் என்ன எக்ஸாம்பிள்? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் நீ எதிர்பார்க்குற? எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள்னு யோசிக்காத. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் நீ சொல்ல போகிற? உனக்கு ஸ்கூல் லைஃப் ஒரு ஃபேஸாக இருக்குது, அதுக்கு எக்ஸாம்பிள்னா என்ன சொல்லுவேன்? அபிராமி கோயிங் டு திஸ் ஸ்கூல்னு சொல்லுவியா? ஐ டோன்ட் கெட் இட். இதுக்கெல்லாம் எப்படி நீ எக்ஸாம்பிள் சொல்லுவ? ஓகே, அடுத்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் பார்த்தாச்சு, ஜுவைனைல் பார்த்தாச்சு. வாட் இஸ் செனசன்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்? இப்போ ஜுவைனைல்னா குழந்தை பருவம்,
ரீப்ரடக்டிவ் ஃபேஸ் அப்படின்னா வந்து நம்ம ஒரு மெச்சூரிட்டி வந்து பாடி ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகி ஒரு ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏஜ். செனசென்ட் அப்படின்னா வயசாகிறது. சரியா, வயசாயிடுச்சு அப்படின்னா அதுதான் செனசென்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். இட் பிகின்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். ஒன்ஸ் எனக்கு இதுக்கு மேலே ரீப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு வயசாயிடுச்சு அப்படின்றப்போ எனக்கு செனசென்ட் ஃபேஸ் ஆரம்பிக்குது. வென் டீஜெனரேஷன் செட்ஸ் இன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பாடி. நம்ம பாடி ஃபஸ்ட்டு எப்படி வேலை செஞ்சதோ அந்த மாதிரி இப்போது வேலை செய்ய முடியாது. நம்ம பாடியோட ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருந்ததோ அந்த அளவுக்கு இப்போ ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ இதை செனசென்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். சரியா, மந்த்லி எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டாங்களா? பாரு, இது வந்து பப்ளிக் எக்ஸாம் கொஷின் தான். ஆனால் அதுக்காக பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வேண்டாம் அப்படின்லாம் கிடையாது, நீங்களும் படிக்கலாம். நம்ம போர்ஷன்ல எதெல்லாம் இருக்கோ எல்லாமே படிக்கலாம். அது பியூர் சயின்ஸ் பயோமேக்ஸ்னாலாம் பிரித்து பார்க்க வேண்டாம். சரியா, எஸ். ஸோ வாட் இஸ் பிளாஸ்மோடாமி? ஸோ இது வந்து பியூர் சயின்ஸில் குவார்டர்லி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ பிளாஸ்மோடாமி அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் த டிவிஷன் ஆஃப் மல்டி நியூக்ளியேட்டட் பேரண்ட். ஸோ பேரண்ட் வந்து எப்படி இருக்காங்க? யூஸ்வலி ஒரு செல்னா ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும், அதுதான் வந்து எழுதப்படாத விதி. ஆனால் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா மல்டி நியூக்ளியேட்டடாக இருக்குது. ஒரே செல்லுக்குள்ள நிறைய நியூக்ளியஸ் இருக்குது, மோர் தேன் ஒன் நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ஒரு செல் இருக்குது, அதுதான் பேரண்ட் செல். இது என்னவா ஆகுது? மல்டி நியூக்ளியேட்டட் டாட்டர் இண்டிவிஜுவல்ஸை உருவாக்குது. ஒரு செல்குள்ள நிறைய நியூக்ளியஸ் இருக்கு, அந்த செல் திரும்பவும் டிவைட் ஆகும்போது திரும்ப இந்த டிவைட் ஆன செல்லுமே வந்து நிறைய நியூக்ளியஸோட டிவைட் ஆகுது. அவ்வளவுதான் விஷயம். பேரண்ட் வந்து டாட்டர் வருது. சரியா, கிளியரா? அடுத்து போலாமா? இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகுது, பட் உள்ள இருக்க லிங்க் ஓப்பன் ஆகல. டேய், தயவு செஞ்சு உன்னோட அக்கௌண்ட்டை மாத்திப்பாரு, இல்ல டிவைஸ் ஏதாவது மாத்திப்பாரு. எல்லா லிங்க்கும் ஓப்பன் ஆகுது, நான் தொட்டு பார்த்துட்டு தான் கொடுக்குறேன் உனக்கு. சரியா, இது தாண்டா பிளாஸ்மோடாமி. ஸோ ஒரே செல்லுக்குள்ள அங்கங்க புள்ளி புள்ளியா நிறைய நியூக்ளியஸ் வந்து இருக்க போகுது. ஓகே, தென் இதை தாண்டி மல்டிபிள் ஃபிஷன் இன் பிளாஸ்மோடியம், ரீஜெனரேஷன் வித் எக்ஸாம்பிள், வாட் இஸ் பீடோகாமி, வாட் இஸ் செனசென்ட் ஃபேஸ், வாட் இஸ் பிளாஸ்மோடாமி, வாட் இஸ் பட்டிங் அண்ட் ரைட் இட்ஸ் டைப்ஸ், அப்போலைசஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ், இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். சரியா, ஃப்ரம் த சாப்டர் 1. இப்போ சாப்டர் 2 ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். மென்ஸ்ட்ரல் டிசார்டர் வந்து பியூர் சயின்ஸ் பசங்க மட்டும் படித்தா போதும், பயோமேக்ஸ் பசங்களுக்கு இது போர்ஷன்ஸ்லேயே கிடையாது, அதனால நம்ம விட்டுடலாம். சரியா, இப்போ அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம் வித் டயக்ராம், what is capacitation of sperm cell, let down reflex, what is ovulation, 3 layers of uterine wall, uses of placenta, embryonic membranes, structure of human uterus with diagram. இது ஒரு 5 மார்க்டா, இது ஒரு 5 மார்க், மற்றபடி எல்லாமே 3 மார்க். இதுவும் ஒரு 5 மார்க், பட் பியூர் சயின்ஸ் மட்டும் படிச்சா போதும். சரியா, எஸ். இப்போ draw and label the structure of ஸ்பெர்மட்டோசோவா இல்லை ஸ்பெர்ம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த டயக்ராமை மட்டும் போட்டு எல்லா பார்ட்ஸும் மார்க் பண்ணு. நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, மேம் எவ்வளோ பார்ட்ஸ் மார்க் பண்ணணும்? ஒரு 3 மார்க்கில் ஒரு டயக்ராமை கேட்குறாங்க, 5 மார்க்கில் ஒரு டயக்ராம் கேட்குறாங்க. 3 பார்ட்ஸ் போதுமா, 5 பார்ட்ஸ் போதுமா அப்படின்னு கேட்குறான். அப்படிலாம் யாருமே சொல்லலை உனக்கு. எனி 3 பார்ட்ஸ் மார்க் பண்ணுன்னு சொன்னால் மட்டும்தான் நீ அந்த கேள்விக்கெல்லாம் போகணும். ஒரு டயக்ராம் போடு, பார்ட்ஸ் லேபிள் பண்ணனா இருக்க எல்லாத்தையுமே மார்க் பண்ணி தான் ஆகணும். சரியா, ஸோ எல்லா பார்ட்ஸையும் மார்க் பண்ணிடு. அடுத்து இதையே ஒரு 5 மார்க்காக கூட கேட்கலாம். அப்போ என்ன பண்ணு, டயக்ராமை போட்டுட்டு யூ ஷுட் எக்ஸ்பிளைன் ஆல் த திங்ஸ். சரியா, தென் வாட் இஸ் நோன் அஸ் கெப்பாசிட்டேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் செல்ஸ். கெப்பாசிட்டேஷன் அப்படின்னா என்ன? ஸ்பெர்ம் செல் அப்படிங்கிறது ஒரு மேல் கேமெட் இல்லையா, இது போய் ஃபீமேல் கேமெட்குள்ளே ஃபியூஸ் ஆகும். The sperms deposited in the female reproductive tract undergo capacitation, which is a biochemical event that enables the sperm to penetrate and fertilize the egg. So usually இந்த sperm வந்து என்ன பண்ணணும், ஒரு எக்குக்குள்ளே போயிட்டு ஃபியூஸ் ஆகணும். அப்போ அந்த எக்குக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போகுது இல்லையா, அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் தான் கெப்பாசிட்டேஷன். அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் தான் கெப்பாசிட்டேஷன். சரியா, ஸோ எப்படி ஒரு ஸ்பெர்ம் வந்து எக்குக்குள்ளே என்டர் ஆகுதோ அதுக்கு பேர் கெப்பாசிட்டேஷன். சரியா, அடுத்து வாட் இஸ் லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் பார்க்கலாமா? ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்குது, இதுதான் இந்த லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸை காஸ் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ யூஸ்வலி நம்மளோட மேமரி கிளான்ஸில் குழந்தைக்கு தேவையான மில்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மில்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ரோலாக்டின் வில் பி ஹெல்ப்ஃபுல். ப்ரோலாக்டின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. ஸோ இவங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மில்க்
மில்கோட ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் ஃப்ரம் mammary glandsக்கு ப்ரோலாக்டின் will be helpful. இப்போது அந்த மில்க் ப்ரொடியூஸ் ஆகி உள்ளே இருந்தால் மட்டும் பத்தாது, அது வெளியே வரணும் இல்லையா? ஸோ அந்த இஜெக்ஷனுக்கு தான் ஆக்சிடோசின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, விச் இஸ் த இஜெக்ஷன் ஆஃப் மில்க் ஃப்ரம் alveoli ஆஃப் த mammary glands. mammary glandsலேருந்து ப்ரொடியூஸ் ஆன மில்க் வெளியே வர்றதுக்கு இந்த ஆக்சிடோசின் காரணமாக இருக்குது. வாட் இஸ் ஓவியுலேஷன்? ஓவியுலேஷன் அப்படிங்கிறது எக்கு ரிலீஸ் ஆகிற ப்ராசஸ். ஸோ ரிலீஸ் ஆஃப் எக்குன்னு சொல்லலாம், ரப்சர் ஆஃப் கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிராஃபியன் ஃபாலிக்கல்னால் என்ன? ஏற்கனவே நம்ம கிளாஸஸை டெய்லி அட்டென்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டர் பலூன் இருக்குது, உள்ளே தண்ணி ஊற்றிருக்கேன், அண்ட் ஒரு கல்லை தூக்கி உள்ளே போட்டுடுறேன், அதுதான் கிராஃபியன் ஃபாலிக்கல். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் பலூனும் அந்த வாட்டர் பலூனுக்குள்ளே இருக்க தண்ணியும் இதுதான் ஃபாலிக்கல். ஸோ ஃபாலிக்கல்குள்ளே எப்போவுமே ஒரு ஃப்ளூயிடு ஃபில் ஆகி இருக்கும், அதுக்காக தான் இது ஒரு ஃபாலிக்கல் ஸ்ட்ரக்சர். தென் அதில் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கல் இருக்கும். ஸோ கல் தான் வந்து எக்கு, நம்மளோட ஹியூமன் எக்கு. ஸோ அந்த வாட்டர் பலூனை இப்போ நான் பின்னூசி வச்சு குத்துனேன் அப்படின்னா என்ன ஆகும்? வெடிச்சு செதறி உள்ளே இருக்க கல் வெளியே வரும், அதுதான் ரப்சர் ஆஃப் கிராஃபியன் ஃபாலிக்கல். அதுக்கு பேர் தான் ஓவியுலேஷன். சரியா? ஸோ இப்போ கிராஃபியன் ஃபாலிக்கல்னால் யாரெல்லாம் இருப்பாங்க? சுற்றி ஒரு ஃபாலிக்கல், உள்ள ஒரு ஃப்ளூயிடு, அதுக்குள்ளே ஒரே ஒரு எக் இருக்கும். அப்போ அந்த எக்கு வெளியே ரிலீஸ் ஆகிற அந்த ப்ராசஸ் தான் ஓவியுலேஷன். இதை ரிலீஸ் ஆஃப் எக்குன்னு சொல்லலாம், இல்லை ரப்சர் ஆஃப் கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லலாம். இது எப்போ நடக்கும்? நம்மளுக்கு இந்த LH லூட்டினைசிங் ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த டைமில். ஸோ இந்த அதிகமாக இருக்குன்னா அதை என்ன சொல்வோம்? LH சர்ஜ்ன்னு சொல்லுவோம். அந்த டைமில் இது நடக்குது. சரியா? 12th பப்ளிக் எக்ஸாமில் புக் பேக் வருமா இல்லை புக் இன்சைட் வருமா? ஏண்டா நீ 11th பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுதுனதே இல்லையா? ஏதோ இப்போ தான் பப்ளிக் எக்ஸாமே ஃபஸ்ட் டைம் எழுதுகிற மாதிரி கேட்குற. புக் பேக் வரும், புக் இன்சைட் வரும், எல்லாமே தான் வரும், க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் வரும். ஏதோ ஒன்று மட்டும் நீ நம்பி போக முடியாது. வாட் ஆர் த 3 லேயர்ஸ் ஆஃப் யூட்டரைன் வால் பார்க்கலாமா? ஸோ யூட்டரஸ் அப்படிங்கிறது கர்ப்பப்பை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அந்த கர்ப்பப்பையில் எனக்கு 3 லேயராக இருக்குது. அந்த 3 லேயர்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு அவுட்டர் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய தின்னானது ஒல்லியான ஒரு மெம்பரெயின் வந்து பெரிமெட்ரியம். அடுத்து மிடில் இருக்கக்கூடிய திக்கான லேயர் மயோமெட்ரியம். ரொம்ப இன்சைடாக இருக்கக்கூடிய கிளாண்டுலார் லேயர். கிளாண்டுலார் அப்படின்னா ஏதோ ஒரு செக்ரீஷன்ஸை இது வெளியே கொடுக்கும், அப்படிப்பட்ட லேயர் தான் இந்த எண்டோமெட்ரியம். சரியா? அடுத்து ஸோ இந்த ஸ்கெட்ச் ஆஃப் ஹியூமன் ஓவம் மட்டுமே ஒரு 3 மார்க் கொஷனாக கேட்கலாம். பப்ளிக் எக்ஸாமில் கம்பல்சரியாக கேட்டாங்க 2024 ஐ ஹோப். ஸோ இந்த டயக்ராம் மட்டுமே கூட ஒரு 3 மார்க்காக கேட்கலாம். அண்ட் இந்த டயக்ராம் கூட எக்ஸ்பிளனேஷன் எழுதுனா இட் இஸ் அ 5 மார்க் கொஷின். சரியா? ஆனால் அது ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். 5 மார்க் அளவுக்கு அது பெருசான ஸ்ட்ரக்சர்லாம் இருக்காது. 5 பாயிண்ட்ஸ் கூட இருக்காது, 4 பாயிண்ட் தான் இருக்கும். பட் ஸ்டில் அது ஒரு 5 மார்க் கொஷின். கேட்டால் நம்மளுக்கு ஈஸியாக டைமை சேவ் பண்ணி எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து நேம் த டெம்பரரி எண்டோக்ரைன் organ formed during pregnancy, write its uses. Temporary endocrine organனா என்ன? endocrine glands அப்படினாலே அது ஒரு ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும். எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் அப்படினாலே ஒரு என்சைமை ரிலீஸ் பண்ணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ எண்டோக்ரைன் அப்படின்னா என்ன பண்ணும்? இட் வில் ரிலீஸ் ஹார்மோன்ஸ். எக்ஸோக்ரைன் அப்படின்னா இட் வில் ரிலீஸ் என்சைம்ஸ். சரியா? இப்போது டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்ட்னா என்ன? கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கும். ஒன்லி டியூரிங் த ப்ரெக்னன்சி இந்த ஆர்கன் நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஆர்கன் என்னது? பிளாசென்டா. ஓகே, பிளாசென்டா. சரியா? ஸோ பிளாசென்டா அப்படின்னா என்னது? நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம் தொப்புள் கொடின்னு. நஞ்சு கொடி. பிளாசென்டாங்கிறது தொப்புள் கொடி கிடையாது. அம்பிளிக்கல் கார்ட் தான் தொப்புள் கொடி. அந்த டியூப் மாதிரி வந்து நம்ம வயிற்றுல கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து அம்பிளிக்கல் கார்ட், அதுதான் தொப்புள் கொடி. ஸோ பிளாசென்டாங்கிறது நஞ்சு கொடி. சரியா? அது அம்மாவோட கர்ப்பப்பைக்குள்ளேயே இந்த மாதிரி அட்டாச்சாக இருக்கும். ஸோ இதுதான் பிளாசென்டா, நஞ்சு கொடி. இது அட்டாச்சாக இருக்கும். சரியா? இங்கிருந்து எனக்கு பேபியோட நேவல் பட்டனில் வந்து கனெக்ட் ஆகிறதுனா அம்பிளிக்கல் கார்ட், தொப்புள் கொடி. சரியா? So this is the real image of placenta with umbilical cord and the baby. So இது என்ன பண்ண போகுது? ஃபீட்டஸையும் யூட்டரைன் வாலையும் கனெக்ட் பண்ண போகுது. கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வால் லேயரையும் ஃபீட்டஸ்னால் வளர்ந்துட்டு இருக்க குழந்தை, அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதான் இந்த பிளாசென்டாவோட வேலை. அண்ட் இந்த பிளாசென்டா கூட வேறு யார் இருக்காங்க? அம்பிளிக்கல் கார்டு இருக்காங்க.
சரியா? It is the organ by which the nutritive, respiratory and excretory functions are fulfilled. இப்போ அம்மா சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து நியூட்ரியன்ஸ் எப்படி குழந்தைக்கு போகுது? பிளாசென்டா மூலிமா. குழந்தையோட வேஸ்ட் எப்படி வந்து வெளியே பாடியை விட்டு வெளியே வருது? அம்மாவோட பிளட்ல வந்து கலந்து தென் நம்மளோட கிட்னிஸ் தான் அவங்களோட யூரினையும் சேர்த்து நம்மளுக்கு பியூரிஃபை பண்ணி கொடுக்குது. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து பிளாசென்டா மூலிமா தான் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அடுத்து நேம் த எம்ப்ரியானிக் மெம்பரேன்ஸ். இப்போ ஒரு முட்டை நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், கோழி முட்டை நம்ம எடுத்துக்கிறோம்னா அதில் என்னென்ன லேயர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே தான் ஒரு ஹியூமன் எக்குக்கும் என்னெல்லாம் இருக்கலாம்? ஆம்னியான், யாக் சாக், ஆலன்டாய்ஸ், கோரியான் அப்படின்னு 4 லேயர் இருக்கலாம். ஸோ யாக் சாக் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், அந்த மஞ்சள் கலர்ல இருக்க கரு இல்லையா? அதை சுற்றியும் வந்து ஒயிட் கலர் லேயர் இருக்கும், ரைட்? மேலே வந்து ஒரு ஓடு மாதிரி இருக்கும். தென் அந்த ஓட்டுக்குள்ள ஒரு சின்ன லேயர், ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக அந்த எக்கை வந்து நம்ம வேக வச்சோம் அப்படின்னா ஒரு லேயர் தனியாக பிரிஞ்சு வரும், அந்த ஷெல்லுக்குள்ளேயே ஒட்டிட்டு இருக்கும், அது ஒரு லேயர். ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஆம்னியான், யாக் சாக், ஆலன்டாய்ஸ் அண்ட் கோரியான் அப்படின்னு 4 இருக்கு. வாட் இஸ் எக்டோபிக் பிரெக்னன்சி? இது பியூர் சயின்ஸ் பசங்களுக்கு 2020 பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின். ஸோ எக்டோபிக் ப்ரெக்னென்சினா என்ன? ஸோ யூஸ்வலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த பேபி எங்கே ஃபார்ம் ஆகும், எங்கே வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா கர்ப்பப்பைக்குள்ளே வளரும், யூட்டரஸ்குள்ளே. ஸோ இப்போ இந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த பேபி க்ரோ ஆகிறது கர்ப்பப்பையை விட்டு வேறு ஏதாவது லொக்கேஷனில் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெலோப்பியன் டியூப்ல தான் மேக்ஸிமம் ஒரு 90% எக்டோபிக் ப்ரெக்னென்சி எல்லாமே அந்த பேபி வந்து எங்கே டெவலப் ஆகிட்டு இருக்கும்னா ஃபெலோப்பியன் டியூப்ல. இதனால என்ன பிரச்சனை வரும்? இப்போ யூட்ரஸ் அப்படின்னு சொல்லும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகிற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு, உள்ள நிறைய ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் ஃபேலோப்பியன் டியூப்ல ஒரு பேபி போய் க்ரோ ஆகும்போது அங்கே அவ்வளவு ஸ்பேஸ் கிடையாது, அந்த டியூப் ஈவன் பர்ஸ்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ யூஸ்வலி என்ன பண்ணிடுவாங்க, அந்த பேபியை வந்து அபார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் எக்டோபிக் ப்ரெக்னென்சி. இட் கேன் ஈவன் காஸ் சம் டேஞ்சரஸ் இஷ்யூ அம்மாக்கும் குழந்தைக்கும். இப்போ ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறமா யூட்டரஸை விட்டு வெளியே எங்கேயாவது இம்ப்ளான்டேஷன் நடக்குது, அந்த குழந்தை வந்து அட்டாச் ஆகும். சரியா? கர்ப்பப்பையோட வாலில், யூட்டரைன் வாலில் அட்டாச் ஆனால் தான் பிளாசென்டா டெவலப் ஆகும், நஞ்சுக்குடி வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த அட்டாச்மெண்ட் வந்து யூட்டரஸில் நடக்காமல் வேறு ஏதோ ஒரு ஏரியாவில் நடக்குது அப்படின்னா அதுதான் எக்டோபிக் ப்ரெக்னென்சி. இப்போ அபவுட் 95% ஆஃப் எக்டோபிக் ப்ரெக்னென்சி எல்லாமே எங்கே தான் நடக்குது? ஃபேலோப்பியன் டியூப்ல தான் அந்த பேபி வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. சரியா? எஸ். அடுத்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் போலாமா? ஸோ இப்போ ரீப்ரொடக்ஷன் பண்ணணும்னா நம்மளோட ஆர்கன்ஸ் வந்து ஹெல்தியாகவும் இருக்கணும். ஸோ அதுதான் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். போலாமா? வாட் இஸ் amniocentesis? Why statutory ban? Risk factors for cervical cancer? Causes of infertility in human beings? ஒரு 5 mark question. Define surrogacy. Importance of POCSO Act. What is Mayer-Rokitansky syndrome? வைரல் STI அண்ட் சிம்டம்ஸ், இது ஒரு 3 மார்க்காக கேட்கலாம். வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை இந்த மாதிரி தனித்தனியாக கேட்டால் ஒரு 3 மார்க் கொஷின். ஸ்டேட் ஆல் த STIs அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் அ 5 மார்க் கொஷின். ஸோ 5 மார்க்குக்காக ரெடி ஆகிக்கோ, தனித்தனியாக கேட்டால் கூட நம்ம எழுதிக்கலாம். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டியூபெக்டாமி அண்ட் வாசெக்டாமி, இதெல்லாமே இந்த லெசன்ல இருந்து நம்ம படிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். amniocentesis அப்படின்னா என்ன? ஒரு குழந்தை அம்மாவோட வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கும் போது ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃப்ளூயிடை எடுத்து நம்ம டெஸ்டிங்காக கொடுப்போம். டெஸ்டிங்காக கொடுக்கும்போது 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த குழந்தைக்கு ஜீன்ஸ் வழியாக ஏதாவது ஒரு நோய் வந்திருக்கா, அம்மா அப்பா கிட்டேருந்து தாத்தா பாட்டி கிட்டேருந்து ஏதாவது நோய் வந்திருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தா we can ஐடென்டிஃபை த செக்ஸ் ஆஃப் த பேபி, அது பொன் குழந்தையா இல்லை பையன் குழந்தையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த 2மே வந்து amniocentesis மூலிமா நம்ம பண்ண முடியும். பட் ஒரு விஷயம் எல்லாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. சரி, அது பொண்ணாக இருக்குது அப்படின்னா தெரிஞ்ச உடனே அபார்ட் பண்ணுறது, இல்லை பிறந்த உடனே கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த amniocentesis அப்படிங்கிற ப்ராசஸையே வந்து பேன் பண்ணிட்டாங்க. சரியா? ஓகே, அடுத்து போகலாமா? எதுக்காகலாம் பேன் பண்ணாங்க அப்படின்னா ஆஃபன் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ஃபீட்டஸோட செக்ஸை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. செக்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா அதனால ஃபீமேல் ஃபீட்டிசைட் வரலாம், அதாவது கருவிலேயே வந்து கொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால
தென் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் cervical கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க cervical கேன்சரை. ஸோ இது எதனாலலாம் வரலாம்? மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர்ஸ் இருக்கிறதுனால வரலாம். ப்ரொலாங்ட் யூஸ் ஆஃப் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ், ஸோ நிறையா அந்த ஹார்மோனல் பில்ஸ்லாம் வந்து சிந்தட்டிக் ஹார்மோன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது அதனால கூட நம்மளுக்கு cervical கேன்சர் வரலாம். 3 causes of infertility in human beings, இங்கே 3 causesனு கேட்டிருக்கிறதுனால அது ஒரு 3 மார்க் கொஷின். அதுவே வாட் இஸ் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் ரைட் இட்ஸ் காசஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா அது ஒரு 5 மார்க் கொஷின். சரியா? பேரியர் மெத்தட்ஸ் ஆஃப் கண்ட்ரோலா? சரி டீச் பண்ணுறேன். ஸோ இப்போது எதனாலலாம் இன்ஃபர்டிலிட்டி வரலாம்? இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா அவங்களால இனிமேல் ஒரு பேபியை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது, குழந்தை பெற்றுக்க முடியாது. ஸோ தமிழில் வந்து மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் வரும்? டியூமர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால, எனக்கு பிட்யூட்டரி கிளாண்ட்லேயோ இல்லை நம்மளோட டெஸ்டஸ் ஓவரியில் அங்கங்கே கட்டிகள் உருவாகிறதுனால இன்ஃபர்டிலிட்டி வரலாம். அன்டிசெண்டட் டெஸ்டஸ் அண்ட் ஸ்வாலன் வெயின்ஸ் இன் த ஸ்க்ராட்டம். அன்டிசெண்டட் டெஸ்டஸ்னால் என்னது? ஒரு குழந்தை வந்து பிறக்கும் போது அது வந்து பாய் பேபியாக இருக்குது அப்படின்னா அவனுக்கு டெஸ்டஸோட பொசிஷன் வந்து கொஞ்சம் இறங்கும். when he matures-னா கொஞ்சம் இறங்கும். இப்போ இந்த டிசெண்டே ஆகலை அப்படின்னா அதுவும் இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒன் ஆஃப் த ரீசன். தென் swollen veins, இப்போ இந்த டெஸ்டஸ்குள்ளே வந்து பிளட் வெசல்ஸ் எல்லாம் இருக்குன்னா அது இந்த மாதிரி வீங்கின மாதிரி இருக்கும். இது நார்மல். அதே பிளட் வெசல் இங்கே பாரு கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கா? ஸோ இதுதான் வந்து இன்னொரு ரீசன். அடுத்து பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ். பெல்விக் ஏரியாவில் எனக்கு வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் நடந்திருக்கு. யூட்டரைன் ஃபைப்ராய்ட்ஸ், கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்குது. எண்டோமெட்ரியாசிஸ், ஸோ எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது இன்னர்மோஸ்ட் லேயர் யூட்டரஸில் இல்லையா? ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருக்குது. இதெல்லாமே இன்ஃபர்டிலிட்டிக்கு காரணங்களாக இருக்கும். இன்னொன்று ஓவரி டெஸ்டஸ் ரெண்டுமே வந்து எனக்கு ப்ராப்பராக டெவலப் ஆகலை அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த ரீசன். சரியா? ஸோ ஃபைப்ராய்ட்ஸுங்கிறது இதுதான். ஓவரிலையும் எனக்கு கட்டிகள் இருக்கலாம், யூட்டரஸ்லேயும் கட்டிகள் இருக்கலாம். சரியா? ஸோ ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு அங்கங்கே வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் தெரிஞ்சால் அங்கே ஃபாலிக்கல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். டிஃபைன் சரகசி போகலாமா? ஸோ சரகசி அப்படிங்கிறதும் ஒன்றும் இல்லை, வாடகை தாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் சரகசி. சரகசி இஸ் அ மெத்தட் ஆஃப் assisted reproduction or agreement whereby a woman agrees to carry a pregnancy for another person who will become the newborn child's parent after birth. ஸோ இது என்ன ஆக போகுது? ஒருத்தங்கனால ஒரு பேபியை கேரி பண்ண முடியாது, ஸோ அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடலாம்? they can hire someone. ஸோ அவங்க வந்து காசு கொடுத்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொருத்தரை இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ நான் வந்து இந்த ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே ஒரு 9 months or 10 months அந்த பேபியை நல்லா வளர்த்தி ஆஃப்டர் டெலிவரி நான் அந்த குழந்தைய வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் சரோகசி. சரியா? அடுத்து போகலாமா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் போக்சோ ஆக்ட். ஸோ இந்த போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். ஸோ இந்த அப்யூஸ் நடக்கிறது, செக்ஷுவல் அப்யூஸ் நடக்கிறதுல இருந்தெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த போக்சோ ஆக்ட். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது. இங்கே வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் ஒர்க் பிளேஸில் ஏதாவது நம்ம ஒர்க்குக்காக போகிறோம், ஈவன் அது ஃபீமேலாக இருந்தாலும் சரி மேலாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அங்கேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஸோ அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தென் சேஞ்சஸ் இந்த கிரிமினல் லா பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி. ஸோ இதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு கமிட்டி இருக்குது. அவங்களோட ஐடியாவை வச்சு ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ யாராவது வந்து செக்ஷுவலாக ஒருத்தவங்களை அப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், கிரிமினல் அஃபென்ஸா, அப்போ என்ன மாதிரி லாஸ் எல்லாம் அவங்க மேலே வைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? டு கிரியேட் அ சேஃப் அண்ட் செக்யூர் என்வாயன்மெண்ட் ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பொன் குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்க சேஃபாக இருக்காங்களா, அவங்கள யாரும் வந்து அப்யூஸ் பண்ணாமல் இருக்காங்களா அப்படின்னு அவங்க சேஃப்டியாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆக்ட் எல்லாமே இருக்குது. ஓகே. தென் வாட் இஸ் மேயர்-ராக்கிட்டான்ஸ்கி சிண்ட்ரோம்? மேயர்-ராக்கிட்டான்ஸ்கி சிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ எல்லா குழந்தையுமே இஃப் இட் இஸ் அ ஃபீமேல் பேபி அப்படின்னா பிறக்கும் போதே எல்லாருக்குமே ஓவரீஸ் இருக்குது. ஆனால் பட் சம் டஸ் நாட் ஹாவ் ஃபங்க்ஷனல் யூட்டரஸ். கர்ப்பப்பை வந்து அவங்களுக்கு நார்மலாக இருக்காது, ஃபங்க்ஷனலாக இருக்காது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் மேயர்-ராக்கிட்டான்ஸ்கி சிண்ட்ரோம். திஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் மேயர்-ராக்கிட்டான்ஸ்கி சிண்ட்ரோம். சரியா?
ஓகே, இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனும் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸும் ரீசெண்டாக தானே நம்ம பார்த்தோம். ஐ ஹோப் யூ ஆர் தரோ இன் திஸ் இல்லையா? ஸோ இப்போ டோசேஜ் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் செக்ஸஸ் கேட்கலாம், வாட் இஸ் ஹொலாண்ட்ரிக் ஜீன்ஸ் கேட்கலாம். இதெல்லாம் நான் கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லி கொடுத்தேன். சிம்டம்ஸ் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம் இதெல்லாம் கிளாஸஸ் எடுக்கும் போதே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோடைப்பிங், ஹவ் வில் யூ ப்ரிவென்ட் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். இதை தாண்டி இந்த கொஷின் பட்டாவோ சிண்ட்ரோம் கேட்கலாம். மெத்தட்ஸ் ஆஃப் யூஜெனிக்ஸ் வந்து பியூர் சயின்ஸ் மட்டுமே படிக்கக்கூடியது. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் இன்டர்செக்ஸஸ் அண்ட் சூப்பர் செக்ஸஸும் பியூர் சயின்ஸ் கொஷின் மட்டும்தான். மற்றவங்க யாரும் படிக்க வேணாம், பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வேணாம், ஏன்னா இது நம்மளுக்கு போர்ஷன்ஸ்லேயே கிடையாது. டோசேஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செக்ஸஸ், வாட் இஸ் ஹண்டிங்டன்ஸ் கோரியா, கலர் பிளைண்ட்னஸ் கொஷின் வந்து ஒரு 5 மார்க்கு. ப்ரிவென்ஷன் ஆஃப் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ், allosomal abnormalities in human beings ஒரு 5 mark question. Why IO is called as null allele. இதெல்லாமே 5 mark questions, sorry important questions. இதுவே molecular genetics னு பார்க்கும்போது DNA fingerprinting ஓட applications, what are operons, how many operons in E. coli is present, what is nonsense codon in genetic codes, what is transcription, what are Okazaki fragments, இதெல்லாமே important questions. சரியா? எஸ், ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 1 hour இருந்தால் கூட நான் அட்லீஸ்ட் இன்னும் டீட்டெயிலாக எடுத்துருக்கலாம் இந்த 4th and 5th சாப்டர். பட் பரவாயில்ல, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நம்மளோட கெப்பாசிட்டியும் அவ்வளோதான் இருக்குது. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் என்னால் லிசன் பண்ண முடியும், அதுக்கு மேலே லிசன் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஜோனுக்குள்ளே வந்துட்டோம் இல்லையா? சரி, ஸோ நம்ம ஈவினிங் வந்து இம்பார்ட்டன்ட் 5 mark செஷனில் மீட் பண்ணலாம். ஓகேவா பசங்களா? பாய் பாய் எவ்ரிவன். டெலகிராமில் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் PDF அனுப்புகிறேன். சரியா?